ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்தே நமஹ. ஓம் குங்குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வ பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவः ததா தேஷாம் ச ரக்ஷார்த்தம் தேகம் சந்தாரயாம்யஹம். அரூபாயாश्च மே ரூபா அஜன்மாயாश्च ஜன்ம ச சுராணாம் ரக்ஷணார்த்தாய வித்தி தைத்ய விநிச்சிதம். ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. துர்गे ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷஜந்தோः ஸ்வஸ்தைः ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி. தாரித்ர துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்தசித்தா. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वयाकारम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः पृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ओम श्री सद्गुरुपरमात्मने नमः. ओम वाङ्मे मनसि प्रतिष्ठितः मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मा इति. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் குருமகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான தலைப்பில் அர்கல ஸ்தோத்திரம் என்கிறதான ஸ்தோத்திரத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அர்கல ஸ்தோத்திரம் என்பது நவாங்கம் அப்படிங்கிறதான 9 விதமான அங்கங்கள். இந்த சப்தசதி ஸ்லோகத்தை ஜபம் செய்வதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ஜபம் செஞ்சு ஒரு பக்தனை பரமசுத்தியாக்கி பாவத்திலேருந்தெல்லாம் அவனை நிர்முக்தனாக்கி அவனுக்கு அம்பாளிடம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பிரேமை லவ் அண்ட் அஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்குள்ளதான சூழ்நிலைகளை எல்லாம் மார்க்கண்டேய மகர்ஷி ரெடி பண்ணி கொடுக்குறார். நாம் எப்பொழுதுமே ஒருவருடைய வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி அவளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சுட்டா நமக்கு இயற்கையாகவே அவர்களிடம் ஒரு பயபக்தி, ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. அதைத்தான் மார்க்கண்டேய மகர்ஷி இங்கே செய்கிறார். அம்பாளுடைய கேப்பபிலிட்டி, அம்பாளுக்கு என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறதான ஒரு விஷயமே இல்லை. என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறதான கேள்விக்குறியோடு நிறுத்தக்கூடியதான ஒரு வியாக்கியான ரீதியைத்தான் அத்தனை மகான்களும் வர்ணிச்சு வந்திருக்கார்கள் இன்ன வரைக்கும். அதனால் இந்த அர்கல ஸ்தோத்திரத்தில் நாம் மது கைடவ வித்ராவி விதாத்ர வரதே நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜஹி அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்ததாக மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி வரதே நமஹ ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜஹி. இந்த 2 ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். இதில் மது கைடப வித்ராவி விதாத்ர வரதே நமஹ, மது கைடபர் அப்படிங்கிறதான 2 அரக்கர்களுடைய பிரச்சனைகள்னால பிரம்மதேவர் பயந்து போய் இது மாதிரி ஒரு அரக்க சுபாவம் இருக்கக்கூடியதான ஜந்துக்களை நாம் பார்த்ததே கிடையாதே, இவங்க யார், இவங்க எதுக்காக என்ன ட்ரபிள் பண்ண வரா அப்படிங்கிறதான உத்தேசத்தோடு அவர் பரிபிரமதாம், அவர் பரிபிரமம் வருது, அவருக்கு என்ன பண்ணணும் தெரியாமல். கதையை ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். சப்ததி ஸ்லோகத்தினுடைய உள்ளே போகிற நேரத்தில் நமக்கு டீட்டெயில் அந்த வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கர்ணமலத்திலேருந்து உற்பத்தியான மது கைடபா அப்படிங்கிறதான 2 பேர் பிறந்து வெளியே வந்ததுமே அவங்களுக்கு பெரிய உருவம் உடம்பு ஏற்பட்டது. சில பேர் கேட்பா அப்படிலாம் வருமா அப்படின்னு. ஏன் வராது? ஒரு சின்ன விதை நம்ம பூமியில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டோம்னா பஞ்சபூதங்களோட உதவியினால் அது ஒரு பெரிய மரமாகும். அரசு எடுத்து பார்ப்போமே, ஆழ்மரம் சின்ன ஒரு பட்டாணி கடலை அளவுக்கு தான் இருக்கும் என்னுடைய விதை. எவ்வளவு பெரிய மரமாகிறது அது. அதுபோல்
இந்த அரக்கர்களுடைய பீஜம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்க தண்ணியில் ஸ்பர்ஷமானதுமே பெரிய ஆகார ரூபமாயிடுது அவங்களுக்கு. அப்பேற்பட்டதான அந்த உருவத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு கர்வம், அகங்காரம், அந்தகாரம் வந்து விட்டது. இதெல்லாம் பிரகிருதி மாயையிலிருந்து வரக்கூடியதான பவிஷ்யத்துக்கள். ஆகவே அவங்க வந்து இப்படி சுற்றின்னு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணா தம்பி ஒருத்தருக்கு பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் தண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ பெரிய ஷார்க்கெல்லாம் இருக்கல்வா திமிங்கிலம், அந்த தண்ணிக்குள்ளே சும்மா அப்படி மேலே தலையை தூக்கும், அப்புறம் கீழே அடி அடிக்கும். 50-60 மீட்டர் வரைக்கும் மேலே தண்ணி அது போட்ட அடிக்கலை. அது மாதிரி இதுகள் 2 ஜந்துக்கள். இவங்க இப்படி சுற்றின்னு இருக்கிற பிரயாணம் பண்ணுற நேரத்தில் ஒருத்தர் சதுர்முகனாக ஒரு செந்தாமரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு உட்காரத பார்க்குறார். உடனடியாகவே அங்கே போய் கேட்குறா, யாரப்பா நீ இங்கேயே உட்காந்துருக்காய்? அப்போ அவர் வந்து பிரம்மதேவன் வந்து பார்க்குறாரு, யாராக இருக்கலாம் அப்படின்னு. அவருக்கு புரியலை. இவங்க உடனடியாகவே சொல்கிறா, இந்த செந்தாமரையையும் இந்த இடத்தையும் எங்கள்கிட்ட கொடுத்துடும், நீ பாட்டுக்கு நீ இந்த இடத்த காலி பண்ணுந்துட்டு. அவர் கேட்டார், ஏன் நான் பாட்டுக்கு உட்காந்து தவசை பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில், நீங்கள் ஏன் தலை போடுற இதில் அப்படின்னு. இங்கே எல்லா விஷயங்களையும் தீர்மானம் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் தான், எங்களை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. எங்களுடைய சொற்படிக்கு தான் எல்லோரும் இருந்தாலும் அதில் நாங்கள் வந்து அடி இடி குத்து கொலை எல்லாம் நடக்கும், போய்ங்க நாங்கள் யுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு. பிரம்மதேவர் பார்த்தார் இவங்கள்ட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. மனசை தியானம் பண்ணுறார், நாம் இப்போ என்ன பண்ண வேண்டும், ஆபதி கிங்கர்ணீயம் ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பா. ஆனால் டைரெக்டாக வந்து அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் பிரம்மதேவருக்கு. ஏன்னா இந்த ஹெரார்கி சிஸ்டம் இருக்கிற மாதிரி முறைப்படி தான் பெரிய இடத்துல போய் சேரணும். எப்போவுமே எடுத்தேன் பிடிச்சேன் கவுத்து அப்படின்னு நேரடியாக போயிடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு கம்பெனி, ஒரு ஆஃபீஸில் சேர்ந்தானா கூட ஒரு கிளரிக்கல் லெவலில் ஜாயின் பண்ணவன் இல்லைன்னா ஈவன் ஒரு சின்ன லெவல் மேனேஜராக இருந்தால் கூட நேரடியாகவே ஓனர்கிட்ட போய் பேச முடியாது. அதுக்கு அவங்களுடைய சூப்பர்வைசர், அப்புறமா வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர், அப்புறமா சிஇஓ, அப்புறமா மேனேஜிங் டைரக்டர், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயோ தான் இருப்பார். ஓனர் இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படிங்கிறவா. அப்போ நேரடியாகவே போக முடியாது. இந்த சிஸ்டங்கள், இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆன்மீகத்திலிருந்து உருவானது. ஆகவே பிரம்மதேவர் பார்த்தார், நம்மளுடைய இந்த தாமரை ஆசனம், இந்த கமலாசனம், இது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, அங்கேயே திரும்பி செல்லுவோம். அதுதானே நமக்கு வந்திருக்கு, இடம் கொடுத்துருக்குங்க. அது வழியாகவே அவர் சூக்ஷ்ம ரூபத்தில் உள்ளே புகுந்து அந்த தாமரத்தண்டை வழியாக உள்ளே போயிட்டார். இந்த தாமரத்தண்டனுடைய நூல் போல தான் இருக்கும் நம்மளுடைய குண்டலினி சக்தி. நாம் ஒவ்வொருவரும் பக்தி மார்க்கத்தில் பெருசாக வேண்டும், இறைவனை சரியாக யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்தால் நாம் நமக்குள்ளேயே கூளையிட்டு பார்க்க வேண்டும். நாம் நமக்குள்ளேயே புகுந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டும். நான் யார், நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன், எனக்கே இந்த உருவம், நான் ஏன் இதையெல்லாம் சந்திக்கிறேன் அப்படிங்கிறதான கேள்விகளை நமக்குள்ளேயே எழுப்பி 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 நாம் அதனுடைய பதிலை தேடி கண்டுபிடிச்சிக்கணும். பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் புறப்பட்ட வழியாகவே போனார். நேராக போனதும் மகாவிஷ்ணுனுடைய வயத்தில் போய் ஜாயிண்ட் ஆகிறது. அப்போ எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிறது அப்படிங்கிறது புரிஞ்சு கொடுத்தவருக்கு. உடனடியாக தன்னுடைய உருவத்திற்கு திரும்பி ரிவர்ஸ் வந்து பிரம்மதேவனுடைய அந்த ஒரிஜினல் ரூபத்தில் மகாவிஷ்ணுவிடம் இவர் வந்து விண்ணப்பிக்கிறார். ஏ மகாவிஷ்ணு, தயாநிதே, ஆபத் பாந்தவா, என்னுடைய பிதாவே, என்னை இந்த ஆபத்திலேருந்து காப்பாற்ற வேண்டும். 2 அரக்கர்கள் என்னை துரத்தி அடிச்சுட்டு வரா. அவங்க என்னை யுத்தத்துக்கு கூப்பிடுறா. எனக்கு யுத்தம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு தபஸ் பண்ண மட்டும்தான் தெரியும். எனக்கு எந்த விதமான ஆயுதம் கூட கிடையாது என் கையில். அதனால் நீ வந்து தேவஸ்தி என்னை காப்பாற்றுக்கோ அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறார். மகாவிஷ்ணுவுக்கு வந்து இது எதுவும் காதில் விழமாட்டேங்கிறது. அவர் யோக நித்ரையில், பரிபூர்ணமான யோக நித்ரையில் அடங்கி விட்டார். ஒரு சலனம் இல்லை. இனி இப்போ இவரை தேடிட்டு இருந்தோமானா இந்த பசங்க ஓடி வந்து இங்கே வந்து என்னையும் தாக்கிடுவா, விஷ்ணுவையும் தாக்கிடுவா போட்டிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நமக்கு கடைசியில் எல்லாத்துக்கும் காரணமான மூலப்பிரகிருதியான பராசக்தியவே நாம் தியானம் செய்வோம். நாளைக்கு ஏன் என்ன டைரெக்டாக என்கிட்ட வந்தாயின்னு யாரும் கேட்க மாட்டா. நான் முதல்ல விஷ்ணு பகவான்கிட்ட வந்துட்டேன், அவர் யோக நித்திரையில் இருக்கார், அதனால் எனக்கு வேறு வழியே இல்லையம்மா அப்படின்னு பராசக்தியை வந்து தியானம் பண்ணுறாரு. பராசக்தி தியானம் பண்ணி ஒரு ஸ்லோகத்தை ஜபம் செய்கிறார். அதுக்கு பிரம்மஸ்துதி என்றதான பெயர். அந்த ஸ்துதியில் பராசக்தியை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். அம்பாளிடம் சொல்கிறார், நீ எனக்கு ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டாம். மகாவிஷ்ணுவனுடைய யோக நித்ரை தேவியாக இருக்கக்கூடியதான் நித்ரா தேவி, நீ மகாவிஷ்ணுவிடமிருந்து விலகிவிடு. அப்போ அவருக்கு வந்து கண் விழித்து அவர் வெளியில் வந்துடுவார். என்னோட பிரச்சனை அவர்கிட்ட சொல்லி சால்வ் பண்ணிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஒரு சின்ன உபகாரத்தை எனக்கு செஞ்சால் போரும் அப்படிங்கிறார்.
பராசக்தி ததாஸ்து அப்படின்னு அனுகிரகத்தை செய்கிறார். அதன்படி யோக நிதிரையில் இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு இந்த நித்ரா தேவி விலக்கி விட்டார் அம்பாள். உடனடியாகவே கண்மணி தெரிந்திருந்தார் மகாவிஷ்ணு. பிரம்மதேவரிடம் கேட்கிறார், என்ன இப்படி பயந்து வச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி 2 அரக்கர்கள் என்னை துரத்திட்டு வரா. ஏன் அரக்கர்கள்னு அப்போவே சொல்லிட்டார் அப்படின்னா, யாரையெல்லாம் யார் உபத்திரவம் செய்ய புறப்படார்களோ அவர்களுக்கெல்லாம் அரக்க சுவாவம் அல்லது ராட்சசருக்கு சமம் அல்லது அசுரனுக்கு சமம். அதனால தான் அந்த இருவரை பிரம்மதேவர் அரக்கர் அப்படின்னு கூப்பிடுறார். இந்த 2 அரக்கர்கள் என்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கா, என்னை காப்பாற்றுங்கோ, எனக்கு அபயத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு. மகாவிஷ்ணு சொல்கிறார், எந்த விதமான கவலையும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இதை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு. அது உள்ள தேடி பிடிச்ச அந்த மதுகைடவர்கள் அங்கே வந்துட்டான். அடா, நான் இவ்வளோ நேரம் 3-4 முகம் இருக்கக்கூடியதான் ஒரு ஆளை பார்த்தேன், இப்போ ஒரே ஒரு முகம் தான் இருக்குது, அதுக்கு 4 கைகள் இருக்குது, பயங்கரமாக இருக்கேன், அழகா ஆறுதுவன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவர் சொல்கிறேன், நான் தான்ப்பா விஷ்ணு, நான் தான் சர்வவியாபி, என்னிலிருந்தால் நீங்களும் வந்திருக்கேன், உங்களுடைய அம்சம் எங்கிட்டையும் இருக்குது, ஆனால் நான் அதை அடக்கி வாழக்குள்ளதான சக்தி என்கிட்ட இருக்குது. பாவம் எது தப்பு எதுன்னு என்ன தெரிஞ்சதுனால நான் அதை பிரயோகம் பண்ணாமல் அடக்கி வாசிக்கிறேன். உங்களுக்கு அந்த விவேகம் இல்லாததுனால நீங்கள் பராக்கிரமிகளாக இருக்கேன். அப்போ உடனடியாகவே இந்த மதுகைடவர் சொல்கிறார், நல்ல அழகாக பேசுகிறாய், நீ பேச்சில் ஒன்றும் குறைச்சில்லை, அதை விடு, உனக்கு என்ன யுத்தம் பண்ண தெரியுமா இருக்கிறான். எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியறதில்லை, அவ்வளோ சக்தி எங்களிடம் இருக்குது. இப்போது யாரையாவது பிடிச்சி அடிக்கணும் இடிக்கணும் உதைக்கணுங்கிறதான ஒரு மென்டாலிட்டியிலே நாங்கள் இருக்கோம் இப்போது. அதனால் உனக்கு யுத்தம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறார். எங்களோட யுத்தம் பண்ணு அப்படி அந்த யுத்தம் ரொம்ப நாளைக்கு வருஷங்களாக நீண்டு நிற்கும். கடைசியில் மகாவிஷ்ணு சொல்லுவார், ஏன்பா நீங்கள் 2 பேர் இருக்கேள், 2 பேரும் சேர்ந்து பிரயோகம் பண்ண ஆரம்பித்தான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், ஒருத்தராக யுத்தம் பண்ணுங்கோ, அதுதான் அதில் சாமர்த்தியம் அப்படின்னு. அப்படி ரெஸ்ட் எடுத்து யுத்தம் பண்ணுறா. கடைசியில் மகாவிஷ்ணு பார்த்தார், இவளை ஜெயிக்க வழிக்கு இல்லை, காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் தியானம் பண்ணி பார்க்குறார். நாமளும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சாடிடுவோம், முதல்ல குதிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் இது ஆழம் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது, வேகம் இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுவோம், இல்லைன்னா அதுக்குள்ளே வேறு எதெல்லாமோ கீடங்கள் இருக்குது, தெந்துக்கள் இருக்குது, நம்மளை பிடித்துடும். அப்படிங்கிற பட்சத்தை நம்ம வெளியில் வரத்துக்கு வேக முயற்சி பண்ணுவோம். அது மாதிரி ஆரம்ப வீராகா பகுசூராகா அப்படின்னு யுத்தம் பண்ணுறோன்னு சொல்லி புறப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வாயே இவ்வளோ சக்தி வாழ்ந்தவர்களாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசித்து பார்க்காம யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டா. கடைசியில் புரியறது யுத்தத்தில் இவங்களை வெல்ல முடியாது அப்படின்னு. அப்போ அதற்கு என்னவா இருக்கும் காரணம் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார், எனக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுங்க தயவு செஞ்சு, நான் ஒருத்தன் ஒண்டிக்கட்டை, நீங்கள் 2 பேர் மாற்றி அடிக்கிறேன், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது வேண்டியது, ஒருத்தன் ஃபயர் பண்ண வேண்டியது. அவா சொல்லுவா மதுவை கடவர், அது நியாயம், அவன் தனி, நாம் 2 பேர், அதனால் ரெஸ்ட் எடுக்க விடுவோம் அப்படிமா. பகவான் என்ன பண்ணுறா, அப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன் பெரு வழி அப்படின்னு அவர் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சக்தி பிரத்யட்சமாகி வரா. இந்த கெட்டவங்களுக்கு நல்ல தரிசனம் உண்டாகாது. அதனால் சக்தி இவங்களுக்கு முன்னாடியே தான் பிரத்யட்சமாக இருக்கா. ஆனால் மது கேட்டவர்களுக்கு சக்தியை காணறதில்லை. காரணம் என்னன்னா, இவ பாவம் செய்தவர்கள், குரூர கர்மா செய்யக்கூடியவங்களுக்கு நல்லதை காண முடியாது, தெய்வீக தத்துவத்தை உணர முடியாது. இப்போ மகாவிஷ்ணுவுக்கும் சக்திக்கும் சம்வாதம் நடக்கிறது. அம்மா, இந்த அரக்கர்களை வெல்லறதுக்கு என்ன வழி எனக்கு சொல்லு, உபாயத்தை சொல்லு அப்படின்னு. அப்பா, அவங்க என்னோட வரத்தினால் தாண்டா இவ்வளோ கொதிக்கிறா, நான் தான் அவங்களுக்கு வரம் கொடுத்தேன், அதனால் அவங்க இச்சா மிருத்தி வாங்கின்னு இருக்கா, அவளாக ஒத்துண்டா மட்டும்தான் அவளுக்கு மரணமே தவிர வேறு விதத்தினால எந்த ஆயுதத்தினாலையும் பிரயோகம் பண்ண முடியாது அப்படின்னு. அடாடா, நான் என்ன பண்ண அப்படிங்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத விஷ்ணு, நான் வழி பண்ணுறேன், நீ யுத்தத்தை ஆரம்பி திரும்பியும். நான் அவங்களுக்கு உள்ள காம விகாரம் அப்படிங்கிறத மோக ஆவேசத்தை பிரயோகம் பண்ணி விடுறேன். எங்கள்கிட்ட தான் எக்கச்சக்கமான தேவி தேவர்கள் காத்துட்ருக்கா எனக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த காமாதேவியை கூப்பிட்டு சொல்கிறேன். அவள் இதோடைய மைண்டுக்குள்ளே பூந்துட்டா அவ்வளோதான், இவன் மெல்ட் ஆகிடுவா. அப்புறமா நீ சொல்கிறபடி இல்லை அவள் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பா. இவ்வளோ நேரம் ஒருத்தருக்கு சத்ருபாவம் இருந்தது, இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய மனசை நான் மாற்றுறேன், நீ என்ன சொல்கிறியோ அதை அவள் கேட்கும்படியான அளவுக்கு. அப்போ யுத்தத்தை நீ என்ன பண்ணு அப்படின்னா, சோர்ந்து போன மாதிரி உட்காந்துருவீன், என்ன முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க அவங்களுடைய கர்வம் ரொம்ப இன்னும் மேலே ஏறும். கேட்பா, விஷ்ணு இப்போ சரண்டர் ஆகிறியா இல்லை யுத்தத்தை திருப்பியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்பா. எனக்கு என்னமோ தோணுது, உங்களை யுத்தத்தை ஜெயிக்க முடியாது, உங்களை மாதிரி ஒரு மகான்களை நான் பார்த்ததே கிடையாதாப்பா அப்படின்னு சொல்லு. ஈகோ வில் பி பூஸ்டட். உடனடியாகவே கேட்பா, அப்போ ஓகே, உனக்கு எதாவது நாங்கள் வரம் தரோம்,
நீ வந்து செஞ்சு சரண்டர் ஆகிற மாதிரி தெரியறது. நீ ஒரு சிறு பயல், நாங்கள் ரொம்ப பெரியவா, ஒன்று பண்ணுவோம், உனக்கு என்ன வரமானம் கேளு. மகாவிஷ்ணு சொல்லுவார், நான் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக தரணும், தராமல் வந்து அழ முடியாது, சொல்ல முடியாது, அப்புறம் நியாயம் இல்லாமல் போயிடும். நமக்குள்ளே யாரும் சாட்சிகள் கிடையாது, ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு. நாங்கள் சத்தியமாக நாங்கள் கொடுக்குறதான வரத்தை வந்து நாங்கள் மதிக்காமல் இருக்க மாட்டோம், தைரியமாக கேட்டுக்கோ அப்படி. என்னுடைய கரங்களால் உங்களை வதிக்க வேண்டும், உங்களுடைய மரணம் என் கரங்களால் ஆக வேண்டும், அதுக்கு வரத்தை கொடுங்க அப்படி. அடடடா, ரொம்ப கஷ்டமாக போச்சே. சரி அப்படி ஆகட்டும், நாங்கள் வந்து வாக்கு தவற மாட்டோம், கொடுத்து போயாச்சு. அப்புறமா கடைசியில் வந்து இந்த பராசக்தியோட அனுகிரகத்தினால மகாவிஷ்ணு வந்து மதுவையர்களை நிகிரகம் செய்கிறார். இது இன்னும் பிரபலமாக நீட்டு சொல்லலாம், பட் இது சம்மரைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கதை. பட் இதுக்கெல்லாம் காரணம் ஆறு அப்படின்னா இந்த பிரம்மதேவருடைய ஸ்துதி. பிரம்மதேவர் பராசக்தி கிட்ட கேட்குறார், தயவு செஞ்சு மகாவிஷ்ணுவனுடைய நித்ரையை பங்கம் செய். நித்ரா பங்கம் அப்படின்னா தமஸை அடக்கிறது. தமஸை அடக்கினா மட்டும்தான் சத்துவம் அப்படிங்கிறதான சத்குணம் தலையோங்கி நிற்கும். இந்த தமசுக்கும் சத்துவத்துக்கும் நடுவே இருக்கக்கூடியதான ஒரு குணம் இருக்குது, அதுக்கு பேர் தான் ரஜோகுணம். அதுதான் இந்த பிரம்மதேவன். அப்போ இந்த பிரம்மதேவர் வந்து ரஜோகுணம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா விதமான ஆசைகள் வரத்துக்கும் ரஜோகுணம் தான். ரஜோகுணம் இருந்தால் மட்டும்தான் சுறுசுறுப்போட எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு ஆசையும் ஆர்வமும் ஏற்படும். அதுதான் இங்கே பிரம்மதேவருடைய போர்ட்ஃபோலியோ. அப்படி பிரம்மதேவருடைய தபஸினால இல்லைன்னா அவர் பண்ணியிருந்தான ஸ்துதியில் சந்தோஷப்பட்டு பராம்பிகையான பரதேவதையான பரமேஸ்வரி பிரம்மதேவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறா, எந்த விதமான கவலை வேண்டாம், நான் வந்து மகாவிஷ்ணுவுடைய கரங்களாலேயே இந்த மதுபைரவர்களை நிகிரகம் செஞ்சு அவர்களுடைய ரத்தத்தினாலேயும் மாம்சத்தினாலேயுமே வந்து பூலோகத்தில் இந்த தண்ணியில் வந்து பூமியை மேலுக்கு எழுப்பி அதில் வந்து மண் காணும்படியாக வந்து அதுதான் மேதினி. அவங்களுடைய மேதஸ் அப்படின்றால் மாம்சம், கொழுப்பு, ரத்தம் அப்படின்னு அர்த்தம். அதனால் பூமி பாகத்தை வந்து மேலுக்கு எழுப்பி ஜலபாகத்தை வந்து கீழே தள்ளி விடுறேன், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்க சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். இப்படி போகிறது அந்த கதை. தேவி பாகவதத்தில் ரொம்ப விசதமாக வர்ணிச்சிருக்கக்கூடியதான உத்தம வரலாறு இது. அடுத்த ஸ்லோகம், மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி வரதே நமஹா, ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி திஷோ ஜஹி. மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி, மகிஷாசுரனை கொன்றவள், வரதாயினியாக இருக்கக்கூடிய வரத்தை ஏராளமாக கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்டதான பரமேஸ்வரி உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் தாராளமாக அனுகிரகரூபமாக தந்தாலும் அதை தவிர்த்து என்னுடைய வைரிகள், உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடியதான வைரிகளை வந்து கொன்றுவிட வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதான வைரிகள் தான் உள்ளே இருந்து நம்மளை தீர்த்து கட்டக்கூடியவா. வெளியில் இருக்கக்கூடியதான வைரிகள் எண்ணித்தக்க முடியாதவர்கள், இருந்தாலும் 23 விகாரங்கள் அப்படிங்கிறதான பேரில் அவங்க தெரியப்படுறார். 23 விகாரங்கள் தான் நமக்கு புறமே இருக்கக்கூடியதான வைரிகள், சத்ருக்கள். அப்படி உள்ளே இருக்கக்கூடியதான வைரிகளையும் வெளியே இருக்கக்கூடியதான வைரிகளையும் நீ வந்து நிர்தயம் தயாதாட்சிணம் பார்க்காம அவங்களை நிகிரகம் செய்து எனக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை தந்துள்ள வேண்டும் அப்படிங்கிற 7வது ஸ்லோகம். இது வந்து தட்சிண பாரத சம்பிரதாயம். உத்தர பாரத சம்பிரதாயத்தில் நாம் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 5 ஸ்லோகங்கள் கிடையாது. நம்மளுடைய தட்சிண பாரத சம்பிரதாயத்தில் வந்து 28 ஸ்தோத்திரங்கள், உத்தர பாரதத்தில் வந்து 23 ஸ்தோத்திரங்கள். அந்த 23 நம்பர் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சது அல்லவா? நம்மளுடைய குரோமோசோமில் வந்து 23 நம்பர்ஸு, அதுபோல் நமக்கு விகாரங்கிறது வந்து 23. நிறைய விகாரங்கள் உண்டு, அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடியவா 23 விகாரங்கள். அந்த 23 விகாரங்களையும் அடக்கிறதுக்கு தான் 23 ஸ்தோத்திரங்கள். ஆனால் தட்சிண பாரதத்தில் இன்னும் சொல்ல விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிருக்கா. ஆனால் தட்சிண பாரதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வித்தை கொஞ்சம் அதிகம். காரணம் என்னன்னா, வித்யாதாயினியான பரமேஸ்வரி சாரதாதேவி கொடுக்கொள்ளுகின்றதான தட்சிண பாரதம், ஞான பரமகுருவான் தட்சிணாமூர்த்தி பரமேஸ்வரனுடைய வாசஸ்தானம், தென்னாட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன், தென்னாட்டினுடைய அதிபதி வந்து முருகப்பெருமான் சுப்பிரமணியன் ஞான ஸ்வரூபன். இதை தவிர்த்து தட்சிணாமூர்த்தியை தவிர்த்து தத்தாத்திரேயர் அப்படிங்கிறதான ரிஷி பகவானுடைய வாசஸ்தானம். இது எல்லாத்தோட இன்னும் சிறப்பு அதிகம் பரசுராமர் என்கிறதான ஒரு உத்தம ரிஷியினுடைய வாசஸ்தானம். இன்ஃபேக்ட் செட்டிலான இடம்.
இது எல்லாத்தோட இன்னி மகாத்மியம் அதிகம் எது அப்படின்னா அகஸ்திய மகர்ஷி குடிகொள்கின்றதான அகஸ்திய கூடம் அப்படிங்கிறதான சவுத் இந்தியா, மார்க்கண்டேய மகர்ஷி வாசம் செய்யக்கூடியதான இடம் சவுத் இந்தியா, தமிழ்நாடு. இப்படி அபரிமிதமான ஒரு புண்ணியப்பிரதமான இடம்தான் இந்த தட்சிண பாரதம் என்பது. ஆகவே அங்கே இருக்கிறதான மகான்கள் 1-2 ஸ்லோகங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கா, 5 அடிஷ்னல் ஸ்லோகம்ஸ். அதனால் அதுக்கு உத்தர பத்ததி, இதுக்கு தட்சிண பத்ததின்னு பேர். ஸோ தட்சிண பாரத பத்ததியில் 28 ஸ்லோகங்கள், உத்தர பாரதத்தில் இருக்கிறதுக்கு 23 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. ஆக வந்திதாங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாகியதாயினி. வந்திதாங்கிரி யுகே தேவி அப்படின்னா விரஞ்சாதிகள், விரஞ்சன் அப்படிங்கிறவர் பிரம்மதேவர், விஷ்ணு, ருத்ரர், இந்திரன், அஷ்டதிக்பாலகர்கள், இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேரு தான் மொத்தமாக சொல்றது விரஞ்சாதி அப்படின்னு. ஸோ வந்திதாங்கிரி யுகே தேவி, உன்னை வந்திக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம்? விரஞ்சாதிகளால வந்தனம் செய்யப்பட்டதான அங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாகியதாயினி. பாதங்கள்ல பரமேஸ்வரி அணிந்திருக்கக்கூடியதான பாத சிலம்பு, பாதஸ்தரம் அப்படிங்கிறதான பாதத்தில் அணிந்திருக்கக்கூடியதான சொர்ண ரத்னாபரணங்கள், மணி ரத்னாபரணங்கள் இதெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்டதான பாதங்களோடு இருக்கக்கூடியவள் பராசக்தி. அந்த பாத சிலம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நவகுமாரர்கள் பிறக்கிறதுக்கு காரணம் அம்பாளுடைய பாதத்தில் அணிந்திருக்கக்கூடியதான பாதசரத்திலிருந்து தெரிச்சு வைந்ததான முத்துமணிகள் தான் நவீரர்களை உற்பத்தி செஞ்சது. நமக்கு நவவிதமான பக்தியை உண்டு பண்ணும் பரமேஸ்வரனுடைய திருவடிகளை தியானம் செஞ்சா. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியமாத்ம நிவேதனம். 9 விதமான பக்தி சாதனைகள் பரமேஸ்வரனுடைய திருப்பாதங்களை மனசில் தியானம் பண்ணி அந்த பாதங்களை தொட்டு நம் கண்ணிலே ஒத்திக்கொண்டா போரும். நான் எப்பவும் என்ன பண்ணேன் தெரியுமோ, சந்தியாவந்தனத்தில் உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்த்தினி பிராமணேபியோ ஹனிஜானம் கச்சதேவி யதாசுகம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி பூமாதேவியை தொட்டு நம்மளுடைய ப்ரூமத்தியத்தில் சிறுசில் வச்சுக்கணும். காலையில் தூங்கி எழுந்திருக்கிற நேரத்துலையும் எழுந்ததுமே நம்ம கராகிரே வசதே லட்சுமி சொல்லுவோம் இல்லவா, அதன் பிறகு பூமியை தொட்டு தலையில் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் நான் என் பூமியை மட்டுமல்ல தொடுவேன். நான் தொடர்றது என்னுடைய மோதிர விரலை எடுத்து அம்பாளுடைய பாதத்தினுடைய அடிபாகம் இருக்கே, செக்கச்சவேன்னு இருக்கும், மிருதுலமாக இருக்கும். தாமரைப்பூவை தொட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த பாதத்தில் இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் பொட்டுட்டு வைப்பா, தெரியுறதா? இந்த துர்வாசா மகர்ஷிக்கு அங்கே ஒரு கண் இருந்தது இந்த பாதத்துக்கு. அதுபோல அந்த பாதத்தில் இருக்கிறதான அந்த அடிபாகத்தில் அப்படியே தொட்டா நிலங்கு அப்படின்னா என்ன, இந்த குங்குமத்தை குழைச்சி தேய்ச்சா மாதிரி இருக்கும். அந்த நிலங்கு அதை அப்படி தொட்டு என்னோட ப்ரூமத்தில் நான் வச்சுப்பேன், சிரசிலையும் வைத்துக் கொள்வேன். இது என்னுடைய உபாசனா கிரமத்தில் நான் பண்ணினதான ஒரு அம்பாளிடம் இருக்கக்கூடியதான அந்த பிரேமை. அதுபோல பக்த ஜனங்கள் அம்பாளுடைய திருவடிகளை தியானம் செஞ்சு பூஜை பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்காகவே செய்ய தோண வைக்கும் பிரகிருதி. அம்பாள் தான் அதெல்லாம் தோண வைக்கிறா. இப்போ எனக்கு தோணுன மாதிரி எல்லாருக்கும் தோணுங்கிறது என்னை விட கொஞ்சம் பெட்டராக ஒரு வேலை தோன்றதுக்கு வாய்ப்பு உண்டு, வேறு யாருக்காவது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு அம்பாள்கிட்ட எந்த அளவுக்கு அவள் நெருங்கி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்லி வரும் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் சகலவிதமான சகல சௌபாகியங்களையும் அடையறதுக்கு ரொம்ப எளிதான உபாயம் பராசக்தியினுடைய திருவடிகளை தியானம் செய்கிறது. அந்த 2 பாதங்கள் அட் டைம் கிடைக்காது தான் ப்ராப்ளம். அம்பாள் எப்பயுமே ஒரு பாதத்தை மேலே தூக்கி இன்னொரு பாதத்தை கீழே வச்சுட்டா இருப்பாள். நமக்காக ரிக்வெஸ்ட் பண்ணாமா அந்த 2வது பாதத்தையும் கீழே போடேன், அது 2 எடுத்து என்னுடைய மாரில் வச்சுக்கிறேன், நான் என்னோட 2 கண்களில் வச்சுக்கிறேன், என்னுடைய லலாடத்தில் வச்சுக்கிறேன், என்னோட சிரசில் வச்சுக்கிறேன், என்னுடைய வயத்தில் வச்சுக்கிறேன், என்னோட உடம்பில் எங்கெல்லாம் வச்சுக்க முடியுமோ அந்த பாதங்கள் நான் வைத்து மகிழட்டும் அப்படின்னு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். தியானங்கள் செய்கிற நேரத்தில், மானச பூஜை செய்கிற நேரத்தில் தான். அதனால வந்திதாங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாகியதாயினி. நமக்கு சௌபாகியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய அதிசயம் இல்லை. நாம் மனித ஜந்துக்கள். நம்ம இங்கே வந்திருக்கிறதே சிற்றுன்பத்தை அனுபவித்து ஆனந்தத்தில் சுகமாக வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்காக நாம் பூலோகத்தில் வந்திருக்கோம். இது வெளிப்புறமாக இருக்கிறதான சத்தியம் வாழ்க்கையை பற்றி. உள்ளே இருக்கிறதான அந்தரங்கமான சத்தியம் என்ன அப்படின்னா, மோட்சம் கிடைக்கிறதுக்காக நாம் வந்திருக்கோம் இங்கே. ஸோ 2 விதம். ஒன்று, மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது அந்தரங்கமான அர்த்தம், உள்ளுக்குள்ளே. அதுதான் இந்த ஜீவாத்மாவினுடைய கொள்கை, எண்ணிக்கை, அதனுடைய லட்சியம். ஆனால் வெளியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சகல சௌபாகியங்களையும் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சுட்டு சுகபோகங்களை அனுபவிச்சு இப்படி வண்டி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் தான்
பஞ்சேந்திரியங்களும் நமக்கு உதவி செய்கிறது. கண்கள் பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு மணக்கிறது, நாக்கு ருசிக்கிறது, இப்படி எல்லா விதமாகவும். ஸோ நமக்கு உள்ளொன்று வெளியொன்று. உள்ளே நம்மளுடைய சத்பாவங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நார்த்து அப்படின்னா வெளியில் கம்ப்ளீட்டாகவே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்காது சவுத்து. நார்த் போல் சவுத் போல் அட்டமாக ஒன்றுக்கொன்று விரோதாபாசம்னு பேர் இதுக்கு. ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கக்கூடியதான செயல்பாட்டில் ஏற்படுகிறது. இருந்தாலும் ஞானம், அறிவு, சத்விஷயங்கள் தெரிஞ்சுக்க நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வெளியே போய் தேடிக்கிறதுக்கு பதிலாக உள்ளே உட்காந்து தேடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு. அதுக்கு உதவி செய்கின்றது யார் அப்படின்னா இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திங்கிற சொல்கிற மாதிரி அதில் ஞானசக்தியும் கிரியாசக்தியும் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய 2 அந்த திருவடிகளைத்தான் தியானம் செஞ்சுக்க வேண்டும். பகவான்களுக்கு எவ்வளோ பெரிய ஆகார ரூபமாக இருந்தாலும் 18 கை 28 கையெல்லாம் இருந்தால் கூட பலவிதமான முகங்கள பாதங்கள் மட்டும் எப்பவுமே 2 பாதங்கள் தான். காரணம் என்னன்னா பக்த ஜனங்களுக்கு 2 கைகள் தான் இருக்குது. மனித வர்க்கத்துக்கு 2 கை தான் இருக்குது. தேவர்களுக்கு 2 கை தான் உண்டு. அப்போ 2 கரங்களாலேயும் அந்த திருவடிகளை அணைத்து கொள்ள வேண்டும். 3வது ஒரு திருவடி, 4வது ஒரு திருவடி அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா மனித ராசிகள் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்காக ஆரம்பிப்பா. ஆகவே பரமசத்தியங்கத்தை நாம் உணர்வதற்காக அம்பாள் இப்படி ஒரு உதவி எல்லா தெய்வங்களுக்கும் காமனாக வச்சிருக்க அந்த ரூலை. அதனால் சர்வ சௌபாகியங்களையும் தரக்கூடியதான பரமேஸ்வரி, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்ஸையும் தாராளமாக தந்தருள்வாயாக. இதை தவிர்த்து என்னுடைய வைரிகளை எல்லாம் சர்வநாசம் செய்துவிட வேண்டும் அப்படிங்க. அடுத்த ஸ்லோகம், இதுக்கு 8வது ஸ்லோகம். இதுதான் இந்த பாரத தேசத்தில் இருக்கிறதான சவுத் இந்தியா வெர்ஷனில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம். தூம்ரலோச்சன தர்பாக்னி விதாதிரு வரதே நமஹா. தூம்ரலோச்சன தர்பாக்னி விதாதிரு வரதே நமஹா. தூம்ரலோச்சனன் அப்படிங்கிறதான ஒரு அரக்கன் இருந்தார், ஒரு கொடி அரக்கன். அவன் சும்பனுடைய யுத்தத்தில், மகிஷாசுரத்தில் எல்லா இடத்துலையும் வருவான் அடிக்கடி. இந்த இவாளெல்லாம் ஒரே ரிலேட்டிவ்ஸ். கராங்குலி நகோத்பன்ன நாராயண சாகிருதி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறார். இன்றைய தினம் வரைக்கும் இருந்ததான அத்தனை அரக்கர்களையும் மகாவிஷ்ணு எப்படியெல்லாம் நிகிரகம் செய்தார்களோ, எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் நிகிரகம் செஞ்சார்களோ அந்த அத்தனை அரக்கர்களையும் பண்டாசுரன் திருப்பி கூப்பிடுறான் யுத்தத்தில். அவன் சக்தி, அவங்கள எழுந்து வந்துட்டா. அவங்களையெல்லாம் நிகிரகம் செய்ய வேண்டுமானால் அவங்களுக்கு குறிப்பிட்ட வரம் வாங்கினவர்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதான தேவதாம்சத்தினால தான் அவங்களை அழிக்க முடியும். அப்போ அம்பா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தசாங்குலியங்கள் 10 விரல்களில் இருந்து அந்த நெகத்துக்கும் சதைக்கும் இருக்கிற அந்த கேப் வழியாக சந்தின்னு பேர் இதுக்கு, அத்தனை தெய்வங்களையும் திருப்பி உற்பத்தி செய்கிறாள். அப்படி அவங்களை எல்லாத்தையும் நிர்தயமாக நிகிரகம் செய்து விடுகிறாள் தேவி. அதனால் இந்த தூம்ர லோச்சன தர்பாக்னி, தூம்ரலோச்சனுக்கு இருக்கிறதான ஒரு கர்வம், கர்ப்பம்னு பேர் இருக்கு, அவனுடைய திமிரு, அதை நிசேஷம் அக்னியில் எதையாவது ஒரு பொருளை போட்டால் அது எப்படி எரிஞ்சு போகுமோ அது மாதிரி சன்ன பின்னமாக்கிட்டா. தூம்ரலோச்சன் எதிர்பார்க்கவே இல்லை சக்திக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்னா. அவன் இன்ன வரைக்கும் யுத்தத்தில் அவனால் யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது. அவனுடைய கண்கள்லேருந்து புகையாக வந்துட்டே இருக்கும். அவனை பார்க்குறவங்களாம் இந்த இருட்டுக்குள்ளே மாட்டின்னு விடுவா, இந்த புகைக்குள்ளே. அதுதான் தூம்ரலோச்சனன். லோச்சனம் அப்படின்னா கண்கள், தூமம் அப்படின்னா புகை. விஷவாயு இருக்கக்கூடியதான அந்த புகையினால் யுத்த பூமியில் அப்படியே கொட்டிடுவான். அதை எல்லாம் மூச்சு முட்டி திணறி எல்லாம் இறந்து போயிடுவான். இதுதான் அவனோட சக்ஸஸ். ஆனால் அவனை விசித்திரமாக அம்பாள் கைகாரியம் செய்கிறான். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் உள்ளே போகிற நேரத்தில். அதனால் தூம்ரலோச்சன தர்பாக்னி விதாதிரு வரதே நமஹா. ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜஹி அப்படிங்கிறதான அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அடுத்ததாக ரக்தபீஜபதே தேவி சண்டமுண்ட விநாசினி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜஹி. ரக்தபீஜபதே தேவி, ரக்தபீஜனை வென்றவள், ரக்தபீஜனை கொன்றவள். ரக்தபீஜன் ஒரு அதி பராக்கிரமசாலி. ரக்தபீஜன் தான் இந்த நிறைய அசுரர்களுக்கு ஃபாதர் இல்லா. நம்ம டீட்டெயிலாக படிப்போம் கதையில். அந்த ரக்தபீஜனை நிகிரகம் செய்வதற்கு என்ன பண்ணா அப்படின்னா காளி தன்னுடைய நாக்கை முறமாட்டமாக நீட்டி பெருசாக்குறா. அந்த நாக்குக்கு மேலே ரக்தபீஜனை பிடிச்சி அவனுடைய சிரசை முண்டனம் பண்ணுறான். அந்த ரத்தம் பூராவும் கீழே விழற நேரத்தில் எல்லாத்தையும் நாக்கு வழியாக குடிச்சுட்டான். அதில் எங்கெங்கே ரத்தம் சுட்டுமோ அங்கங்கெல்லாம் திருப்பி நூற்றுக்கணக்கான ரக்தபீஜர்கள் உருவாவார்கள். அம்பாள் அந்த ஒரு டாக்டிக்ஸை பிரயோகம் பண்ணுறா யுத்தத்தில். அதனால தான் ரக்தபீஜவதே தேவி, ரக்தபீஜனை எல்லாம் வதம் செஞ்சதான உன்னுடைய அந்த திருக்கரங்கள், உன்னுடைய அந்த திவ்ய உடம்பு, உன்னுடைய திவ்ய சுரூபத்தை சண்டமுண்ட விநாசினி, சண்டன் முண்டன் அப்படிங்கிறதான 2 அரக்கர்களையும் விநாசம் செஞ்சவள்.
அப்பேற்பட்டதவனுக்கு என்னுடைய நமஸ்காரம். தயவு செஞ்சு எனக்கு ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, திஷோ தேஹி. எனக்கு அந்த ரூபம், ஜெயம், யசஸ் இதை அனுகிரக ரூபமாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தா போல 10வது ஸ்லோகம். அச்சிந்திய ரூப சரிதே சர்வ சத்ரு விநாசினி ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, திஷோ யஹி. அச்சிந்திய ரூப சரிதே, அச்சிந்தியமாக சிந்தனைக்கு அப்பேற்பட்டதான உருவங்களை எடுக்கக்கூடியவள். இல்லை ஒரு அரக்கம் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு கதையில், அவனுக்கு 6 கால் இருக்கக்கூடியவங்களால கொல்லணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு. அக்னி பகவானுக்கு 3 பதங்கள், பிரம்மரத்துக்கு 6 பாதங்கள். இந்த வண்டு தேனியே பிரமராமிகான்னு பேரந்தேவி, அந்த ரூபத்தில் அம்பாள் எப்பேற்பட்டு என்ன விதமான வரத்தை யாரிடமிருந்து வாங்கினாலும் அவங்கள தயவில்லாமல் அவங்கள சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னு எண்ணிவிட்டாளானா அவனுக்கு ஏற்பா மாதிரி என்ன ரூபம்னா எடுத்துக்க முடியும் அம்பாளை. என்ன சர்வரூப சமன்விதையாக இருக்கக்கூடியவள் தேவி, எல்லா உருவங்களையும் ஒன்றுபடுத்தக்கூடியவளும், எல்லா உருவங்களையும் விகடிப்பிக்கக்கூடியவளும், டிட்டாச் பண்ணக்கூடியவளும் இந்த சக்தி தான். அதனால தான் ஒரு மனிதனுடைய மனசினால சிந்திக்க முடியாததுக்கு மேற்பட்டதான விசித்திரமான சில உருவங்களை எல்லாம் அம்பாள் எடுத்து அப்பேற்பட்டதான வரங்கள் இந்த கோர அரக்கர்கள் எல்லாம் வாங்கியிருக்கா. இப்போ ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுக்கு அந்த கதையை பார்க்கலாம். என்ன பகலில் கொல்லக்கூடாது, ராத்திரி கொல்லக்கூடாது, நடுவில் கொல்லக்கூடாது, மத்தியானம் கொல்லக்கூடாது, என்ன லாபமோ வாங்கின்னு வந்திருக்கார். நரசிம்மாவதாரம் எடுத்து சந்தியா நேரத்தில் மடியில் வச்சுட்டு அவனை முடிச்சுக்கிட்டுறார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பண்ணினாலும், சிவம் பண்ணினாலும், ருத்ரம் பண்ணினாலும் சக்தி எல்லாம் சக்தி தான். ஆனால் அவங்களுடைய வரத்துக்கு ஏற்ற மாதிரி உருவம் எடுத்து அவங்கள நிகரம் செய்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால அச்சிந்தியங்களாக இருக்கக்கூடியதான உருவங்கள் யதாசக்தி யதோச்சிதம், ஒரு யுத்தத்துக்கு எந்தெந்த விதமான உருவங்கள் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கக்கூடியதான சக்தி. இதுதான் அஷ்டமா சித்திகளில் வரக்கூடியது. சட்னு பெருசாக முடியும், சட்னு சின்னதாக முடியும். லகிமா, கரிமா, மகிமா, ஈசித்தம், வசித்தம், பிராப்தி, பிராகாமியம் போன்றதான சர்வவிதமான சித்திமயமான இந்த அம்பிகைக்கு எதுதான் பண்ண முடியாது. அதனால அச்சிந்தியங்களாக இருக்கக்கூடியதான உருவத்தை எடுக்கக்கூடியவள், அதுபோலவே சரிதங்கள் இருக்கக்கூடியவள். அம்பாளுடைய ஹிஸ்டரி, சரித்திரம் என்பது விசித்திரமானது. எத்தனை யுகங்கள் முடிஞ்சாலும் அம்பாளுடைய சரித்திர மகாத்மியம்க்கு முடிவே இருக்காது. யாராவது இதை சொல்லிகிட்டே தான் இருப்பா, எங்கேயாவது வெளில சொல்லிகிட்டே தான் இருப்பா. அது இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு ஒழிச்சுட்டே தான் இருக்கும். அனைத்து விதமான எதிரிகளையும் நாசம் செய்யக்கூடியதான பரமேஸ்வரி, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு ரூபத்தையும், ஜெயத்தையும், யசஸ்தியும் தந்து என்னுடைய வைரிகளை எல்லாம் நாசம் செய்வாயாக. நதேபியா சர்வதா பக்தியா சண்டிகே பிரணதாயமே ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, திஷோ ஜஹி. ஹே சண்டிகா பரமேஸ்வரி, சர்வதா பக்தி பூர்வமாக, எப்பவுமே பக்தி இல்லாத நிலையே இல்லை அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் ஒரு பக்தனுக்கு விட்டது. நான் எதை செய்தாலும் அம்பாளுக்காக செய்கிறேன், எதை அருந்தினாலும் அம்பாளுக்காக அருந்துகிறேன், எந்த நினைவு கனவுகள் வந்தாலும் அம்பாள் எனக்கு தோன்ற வைக்கிறாள். இப்படி எல்லாத்துமே இறைவனுடைய பெயரை சொல்லிட்டு இறைவனுக்காகவே வாழ்கின்றதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வதுதான் உத்தமமான பக்தனுடைய லட்சணங்கள். அதனால நதேபியா சர்வதா பக்தியா, சதா சர்வகாலத்திலையும் பக்தி பூர்வம் உன்னை நான் நமஸ்காரம் செய்ய. நதேபியா சர்வதா நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கேன் உன்னை எப்பவுமே. எப்படினா பக்தியோட இருக்கக்கூடியதா நமஸ்காரம். அப்பேற்பட்டதான் சண்டிகா பரமேஸ்வரி பிரணதாயமே, உன்னை நான் சர்வ காலங்களிலையும் நமஸ்காரத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்பேற்பட்டதான் எனக்கு ரூபத்தையும், ஜெயத்தையும், யசஸ்தியும் தந்து என்னுடைய சத்ருக்களை எல்லாம் நாசம் செய்வாயாக. அடுத்த ஸ்லோகம். ஸ்துவத்யோ பக்தி பூர்வம் துவாம் சண்டிகே வியாதிநாசினி ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, திஷோ ஜஹி. பரமேஸ்வரி வியாதிநாசினியாக இருக்கக்கூடியதான சண்டிகா பரமேஸ்வரி, வியாதிகளை எல்லாம் நாசம் செய்யக்கூடியவள். நமக்கு உடம்புன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு வியாதிங்கிற ஒன்று இருக்கத்தான் செய்யும். வியாதி எப்படி வருது அப்படின்னா, ஆயுர்வேதத்தில் சொல்கிறது, பூர்வ கர்மம் இந்த ஜென்மாவில் வியாதி ரூபமாக பிரத்யக்ஷமாகிறது. பூர்வ கர்ம தோஷம் வியாதி ரூபேன ஜாயதே அப்படின்னு அந்த ஸ்லோகம். பூர்வ ஜென்மாக்களில் நாம் செஞ்சிருக்கக்கூடியதான பாவங்கள்லாம் அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணாமல், அதுக்கு பிரதிவிதி பண்ணாமல், அந்த பாவத்தை அனுபவிக்காமல் தப்பிச்சு வர ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மாவில் நோயினால் அவஸ்தப்படுவார்கள்.
நோயும் எப்படி வருது அப்படின்னா, முக்கியமாக கலியுகத்தில் அசுர ரூபேனா ஆசுர சக்தி தான் ரோகமாக ஜாதமாகிறது. ஏன்னா ரோகத்துக்கு தயாதாட்சண்யங்கிற ஒன்று கிடையாது. தயாதாட்சண்யம் இல்லாத ஜாதிகள் யாரு அப்படின்னா இந்த அசுரர்கள் தான். அசுர ராட்சசாதிகளுக்கு தயாதாட்சண்யங்கிறதே கிடையாது. புரியுறதா? ரோகத்துக்கும் அது மாதிரி தான். பணக்காரனுக்கு ரோகம் வரும், ஏழைக்கும் வரும், பிச்சை எடுக்கிறவருக்கும் யோகம் வரும், கோயில் பூசாரிக்கும் ரோகம் வரும், மகர்ஷிக்கும் ரோகம் வரும். ரோகம் இல்லாதவன் யாருமே கிடையாது. ரோகத்துக்கு தயாதாட்சண்யமே கிடையாது. நெருப்பு யாரு கையை வச்சாலும் சுடும் எப்படியோ அதுபோலவே ரோகம் எல்லாரையும் பாதிக்கிறது. அனந்த சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு கூட தலைவலி விரும்பும். ஆகாசத்தை பார்த்து அவர் பாட்டு கணக்கு போட்டுட்டே இருப்பார். அப்படி ஒரே அடியாக ஒரே இடத்துல பார்த்து 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 தலைக்கு தலைவலி வருது அப்படின்னு அங்கே மருந்து பெரட்டுவார்கள். அது ஒரு சேவை. ஸ்துவத்யோ பக்தி பூர்வம் துவாம், உன்னை யாரெல்லாம் பக்தி பூர்வமாக ஸ்துதி செய்கிறார்களோ, சண்டிகே மகா திரிபுர சுந்தரி வியாதி விநாசினிகி, பக்திபூர்வம் தேவியை ஸ்துதி செய்யக்கூடியவர்களுக்கு சர்வவிதமான வியாதிகளையும் உன்னுடைய அனுகிரகத்தினால நீ மாற்றி விடுகிறாய். வியாதி மாற வேண்டுமானால் பூர்வ ஜென்மாக்களுடைய பாவம்தான் இந்த ஜென்மாவில் வியாதியாக வருதுன்னு சொன்ன தெரிஞ்சின்ற ஸ்திதிக்கு அம்பாள் ஒருவளுக்கு மட்டும்தான் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளதான அதிகாரம். மூலப்பிரகிருதியாக பரமேஸ்வரிக்கு மட்டும்தான் அது காரணம். அதில் அதி உத்தமமானவள் சண்டிகா பரமேஸ்வரி. சண்டிகா பரமேஸ்வரியை கொடுக்க காரணம் என்ன? அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம உடம்புல சர்வ ரோம கூபங்களிலையும் நம்ம உடம்புல எத்தனை சுஷிரங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை சுஷிரத்திலையும் அந்த ஓட்டையிலையும் சண்டிகா பரமேஸ்வரி தான் குடிகொள்கிறான். அப்போது நம்ம உடம்பை வச்சுன்னு நாம் செய்யக்கூடியதான இது வெளியில் இருக்கிற உடம்பாகட்டும் உள்ளே இருக்கிற உடம்பாகட்டும் எல்லாமே சண்டிகா பரமேஸ்வரி தான். அந்த கவசத்தில் படித்தோமே சண்டிகா ரோமகூபேஷு அப்படின்னு, அதேதான். அதனால் சண்டிகா பரமேஸ்வரி சண்டிகே தேவி அப்படின்னு அபிசம்போதனம் செய்கிறார் மார்க்கண்டேய மகர்ஷி. சர்வவிதமான வியாதிகளையும் இல்லாமல் செய்யக்கூடியதான அனுகிரகத்தை செய்வாயாக. யாருக்கு? நித்தியம் பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய, பக்தி இல்லாமல் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களுக்கு நீ கொடுக்குற அவசியம் இல்லை. அவள் வேற ஏதோ காரிய சாதியத்துக்காக பண்ணுறா. ஆனால் பக்தி பூர்வமாக யாரா ஒருவர் உன்னை அடிபணிந்து உன் திருநாமங்களை சொல்லி தியானம் செஞ்சார்களானா அவங்களுக்கு இந்த சர்வவியாதி நிவாரணியாக இருக்க வேண்டும். நீ 4448 வியாதிகள் இருக்கு இந்த மனித குலத்துக்கு மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும். அதாவது 84 லட்சம் 8.4 மில்லியன் ஸ்பீஷிஸ் இருக்கு உலகத்தில். இவங்களுக்கு எல்லாருக்குமா சேர்ந்து 4448 வியாதி இருக்கிறதாக ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதில் 4000 வியாதிகள் மனிதனுக்கு மட்டுமே வரும். 448 வியாதிகள்ங்கிறது பசு பட்ச மிருகாதிகளுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டது. அப்போ இதுலேருந்து ஒரு சத்தியம் புரிகிறது, மனித குலத்துக்கு தான் அதிகம் வியாதி, அதனுடைய 10% தான் மற்ற எல்லா இனங்களுக்குமாக சேர்ந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன? மற்ற இனங்கள் பாபத்தினால மட்டுமல்ல அந்த ஜென்மா அனுபவிக்கிறார்கள். அவங்கெல்லாம் ஒத்தாசை செய்யக்கூடியவர்கள். மனிதன் சௌக்கியமாக வாழணுங்கிறதுக்காக ஒத்தாசை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதான மற்ற அனைத்து ஸ்பீஷீஸும். அது மீனாகட்டும், பாம்பாகட்டும், பாம்பு தவளையை பிடிச்சிட்டு போயிடும், விலங்குகளாகட்டும், எல்லா விலங்குகளும் காட்டில் போடுறதான விசர்ஜனம் தான் நமக்கு சுத்த ஜலத்தை உருவாக்கி கொடுக்கறது. அந்த விலங்குகளுடைய மலமூத்திரம் விசர்ஜனம் பண்ணுறதே அதுதான் ஜலத்தை சுத்தி பண்ணுறது. அப்போ மழை பெய்கிற நேரத்தில் காட்டில் மழை பெஞ்சு அந்த தண்ணி அப்படியே ஒழுகி நதி ரூபமாக வரதல்லவா. ஏன் ஸ்வீட் வாட்டர் ஆகிறது? அல்ல ஸ்வீட் வாட்டரில் இருக்கக்கூடியதான சோடியம், கார்பன், டாக்ஸின்ஸ் இதெல்லாம் யார் போக்குறா அப்படின்னா காட்டில் வாசம் செய்யக்கூடியதான விலங்குகளுடைய மலமூத்திர விசர்ஜனம் தான் இதுக்கு காரணம். இந்த விஷயத்தை சைனாக்காரனுக்கு தெரிஞ்சு அவன் மழை பெய்ஞ்சு வரக்கூடியதான வனங்கள் எல்லாம் நிறைய வன்னிய மிருகங்களை வளர்க்குறார். பாருங்க எப்படி சம் பீப்புள் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். இப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத நாம் இன்றைக்கி அதை பிரபலப்படுத்துறதுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ ஹெசிடேட் பண்ணுறோம். பாரத வருஷத்தில் பிறந்து இவ்வளோ ஞானத்தை நம்ம மகர்ஷிகள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கா. ஆகவே மனிதர்களுடைய இந்த 4000க்கு மேற்பட்டதான நோய்களை இல்லாமல் செய்யறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் தேவை அப்படிங்கிறது. சில பேருக்கு நோய் வந்தால் தாங்கிக்கிறதுக்குள்ள சக்தி வேணும். சக்தி இல்லைன்னா போச்சு, அதோட மடிஞ்சு விடுவார்கள். அதனால் சில நேரத்தில் சில வியாதிகளை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும். அதாவது பிராயசித்தம் இல்லாத பாவங்கள் அது செய்கிற நேரத்தில் அதை அனுபவிச்சே ஆக வேண்டும்.
அதுக்கு அம்பாள் என்ன பண்ண முடியும்? அம்பாள் சக்தி கொடுப்பேன், சரி அனுபவிச்சுட்டு போ, அது அதோட அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு. அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம். தயவு செஞ்சு எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் தந்து என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நாசம் செய்வாயாக. அடுத்த ஸ்லோகம். சண்டிகே சததம் ஏ துவாமர்ச்சயந்தீக பக்திதா ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜகி. சண்டிகா பரமேஸ்வரி சததம் அப்படின்னா எப்பவுமே. ஹே சண்டிகா பரமேஸ்வரி, சதா காலத்திலையும் பக்தி பூர்வம் உன்னை ஆராதனை செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் நீ கொடுப்பா என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் எனக்கு இப்போ இல்லை. நான் உன்னை புரிஞ்சின்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, உன்னால் அதை முடியும், எதை செய்வாய் அப்படின்னு. அதனால்தான் துவாமர்ச்சயந்தி, உன்னை யாரெல்லாம் அர்ச்சனை செய்கிறார்களோ, பூஜை புனஸ்காராதிகள் செய்கிறார்களோ, பக்தியோடு சேர்ந்து, பக்திதா பக்தியோடு சேர்ந்து, துவாம் அப்படின்னா உன்னை, அர்ச்சயந்தீக அர்ச்சனை செய்யக்கூடியவர்களை, ஹே சததம் வித்தவுட் ஃபெயில் பராசக்தி சண்டிகா பரமேஸ்வரி, நீ அவங்களுக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் கொடுத்து அவங்களுடைய துஷோஜகி சத்ருக்களை நாசம் செய்வாயாக. தேஹி சௌபாகியமாரோக்கியம் தேஹி தேவி பரம் சுகம் ரூபம் தேவி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜகி. தேஹி சௌபாகியமாரோக்கியம், ஹே பரமேஸ்வரி, எனக்கு சுபமாகவும் ஆரோக்கியமாகவும் பரமசுகத்தையும் தர வேண்டும். சௌபாகியம் ஆரோக்கியம், எதுக்கு சௌபாகியம் ஆரோக்கியம்னு சொல்ல காரணம் அப்படின்னா, ஆரோக்கியம் இருந்தால்தான் எந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கும் நம்மளுடைய சௌகரியத்துக்காகவும் அனுபவிக்க முடியும். இப்போது அங்க வைகல்யம் இருக்கக்கூடியவங்களுக்கு வீல் சேர் கொடுக்குறா, அது அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுக்கு சுகம்தான். ஆனால் ஆரோக்கியம் இல்லை. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கவர்மெண்ட்டும் சப்சிடி கொடுப்பான், ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, என்னெல்லாமோ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒரு விதத்தில் கொடுத்துட்டுருப்பா. இருந்தாலும் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஆரோக்கியம் இல்லை. அப்போ என்ன சுகபோகங்கள், என்ன பிரயோஜனம்? அதனால தான் மகான்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகத்தான் சொல்கிறான் இந்த விஷயங்கள் எல்லாம், நாமங்களை. தேஹி சௌபாகியம் ஆரோக்கியம், சௌபாகியத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஆரோக்கியத்தை எனக்கு கொடு. சில பேர் சொல்லுவா, என்னையா சன்னியாவந்தனம் பண்ணலையா, பூஜை பண்ணலையா அப்படின்னா, அதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவா? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கை காலெல்லாம் வரைக்க ஆரம்பிக்கும், கரிச்சு கொட்டுவா 24/7. எல்லாரும் வீட்டில் இருக்கவா, நீ இப்போ ரிட்டையர் ஆயிடுச்சு, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ அதை சாப்பிடக்கூடாது, உனக்கு இவ்வளோதான் ரேஷன், நீ மினியத்த மாதிரிலாம் நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இப்படி ஆளுக்கால ரூல் பண்ண ஆரம்பிச்சுடுவா. உன் வாழ்க்கையில் இருக்கிறதான பீஸ் ஆஃப் மைண்டு, சுகம் சௌக்கியம் சமாதானம் எல்லாம் களைஞ்சு குடிச்சிடுவாய் நீ. அதுக்கப்புறம் எங்கே தெய்வ சிந்தனை வரும்? தெய்வத்துக்கிட்ட வெறுப்பு தான் வரும், கோபதாபங்கள் தான் வரும். சரி பூஜை பண்ணலாம்னு ஆரம்பித்தவனா அப்போ தான் வயத்தை சுருட்டி பிடிச்சிக்கும். ராகு பகவான் அப்போ ஆரம்பிப்பாருங்க, இன்னைக்கு சரியில்லை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிப்பார். சரி நாளைக்கு பார்க்குறோன்னு பார்த்தா நாளைக்கு கோன்னு மழை கொட்டும் வருவாளே, ஓ இது சரி வராது, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வச்சுப்போம், இப்படி போக ஒரு நாளைக்கு போய் சேர்ந்துருவார். அப்போ இந்த பாக்கி வந்ததெல்லாம் அடுத்த ஜென்மாவில் நோய்களாக அவஸ்தைப்படுத்தும். இதுதான் ப்ராசஸ். அப்போ எந்த ப்ராசஸுமே நடுவில் விடக்கூடாது, அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த சிட்டையில் இருக்குன்னு நம்ம அதுக்கு தான் இதில் சொல்கிறது. ஸோ தேஹி சௌபாகியம் ஆரோக்கியம், சௌபாகியத்தை அனுபவிக்கக்கூடியதான பாக்கியத்தையும் கொடு, ஆரோக்கியத்தையும் கொடு. தேஹி தேவி பரம் சுகம், அது இருந்தால் தான் எனக்கு பரமசுகத்தை அனுபவிக்க முடியும். இது எல்லாத்தையும் தவிர்த்து பரமசுகத்தை கொடுக்கணும். பரமசுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மோட்சம், வீடை அடைவது, அதாவது மோட்சத்தை அடைவது, அதுதான் பரமசுகம். இப்போ சுகம் சரீரத்துக்கு, பரமசுகம் ஆத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு. அதனால் சுகம் என்பது சரீரத்தால் சுகத்தை அனுபவிக்கணும். நான் சரீர சுகம் அனுபவிக்கிறத ஆட்டோமேட்டிக்காக மனசுக்கு சுகம் வந்துடும். மனசுகத்தையும் சரீர சுகத்தையும் அடைஞ்சால் எனக்கு பரமசுகம் என்கிறதான ஜீவாத்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். வீட்டு பேர் தான், அதாவது மோட்சம் கிடைப்பது, முக்தி கிடைப்பது தான் பரமசுகம். அதனால எல்லாம் சொல்லிட்ட ஒரே வார்த்தையில், எனக்கு சௌபாகியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடு, அதை தவிர்த்து பரமசுகத்தையும் எனக்கு கொடு. பரசுகம், பரமம் சுபம், இப்படிலாம் சொல்லிக்கலாம் அந்த வார்த்தையை. அடுத்ததாக விதேகி துஷதாம் நாசம் விதேகி பலமுச்சகைஹி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜகி. அம்பாள் பரமேஸ்வரி கிட்ட சொல்றார், என்னுடைய பாஹ்ய சத்துருக்களை எல்லாம் நாசம் செஞ்சாலும், பாஹ்ய சத்துருக்கள் வெளியே இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த முக்கியமான 23 விகார ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பலத்தை எனக்கு தர வேண்டும். விதேகி துஷதாம், துஷன் அப்படின்னா சத்ரு,
ஸோ சத்ருநாசத்தை பண்ணி விதேகி பலமுச்சகைகி, எனக்கு நல்ல பலத்தை தரணும், நீ நல்ல ஆரோக்கிய திடகாத்திரமாக நான் வாழ வேண்டும், அதோடு சேர்ந்து எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் கொடுக்க வேண்டும். இதை தவிர்த்து என்னுடைய சத்துருக்கள் யாரும் நல்லா வாழக்கூடாது, என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் நாசமாக போகணும், அந்த ஒரு உபகாரத்தை எனக்கு செய்வையாக. அடுத்த ஸ்லோகம். விதேகி தேவி கல்யாணம் விதேகி விபுலாம் ஸ்ரீயம் ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி திசோஜகி. ஹே பரமேஸ்வரி, எனக்கு மங்களமானதும் ரொம்ப பெருசாக விபுலகா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தை தர வேண்டும். இதை தவிர்த்து ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸையும் தர வேண்டும், வைரிகளை நாசம் செய்ய வேண்டும். விதேகி தேகி கல்யாணம், கல்யாணம் அப்படின்னா சர்வ மங்கள சுகம். விதேகி விபுலாம் ஸ்ரீயம், விதேகின்னு சொல்ல காரணம் விசேஷமான தேகம் இருக்கக்கூடியவள் தேவி, அதுதான் திவ்ய ரூபம்னு பேரு. இன்னொன்று விதாத்ரியினுடைய மகத்துவம் இருக்கக்கூடியவள், பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை படைத்து இந்த பிரபஞ்சம் ஜீவாம்சம் கர்மம் இதெல்லாம் விதானம் பண்ண சக்தி இருக்கக்கூடியவள், அவளுக்கு விதாத்ரி என்றதான பேரு. விதியை ஆளுகின்றதான 3 முக்கியமான தேவதைகள் யாரெல்லாம் அப்படின்னா பிரம்மதேவர், யமதர்மராஜா, ருத்ரன். இவா 3 பேர் தான் விதியில் விளையாடக்கூடியவர்கள். இவர்களுக்கெல்லாம் அம்பாள் ஆராதனாமூர்த்தியாக இருக்கிறதுனால அம்பாளுடைய பக்தனாகி விட்டார்களானால் அவர்களிடம் இந்த விதேகி சுரூபம் இருக்கக்கூடியதான தெய்வங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நடந்துப்பா. அப்பா பெரிய வீட்டு பையன் விட்டுருவனை அப்படி, அது மாதிரி. அடுத்ததாக வித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மிவந்தம் ஜனம் குரு ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி திசோஜகி. உன்னை ஆசிரியம் பண்ணியிருக்கக்கூடியவன் வித்யாவந்தம் யசஸ்வந்தம், உன்னை எப்பவுமே ஆசிரியம் அடைந்திருக்கக்கூடியதான பக்தர்கள், நான் உங்ககிட்ட எப்பவுமே ஆசிரிதமாகத்தான் இருக்கேன். அதில் எனக்கு ஆத்ம வித்யை புண்ணிய கர்ம பலத்தை கொடுக்கக்கூடியதான கீர்த்தி சம்பத்து, இதுக்கு என்ன அதிபதியாக்கி மாற்ற வேண்டும். நீ இன்னும் அதர்வைஸ் குபேரனுடைய பிள்ளையாக்கணும், வரணும் இல்லை. எனக்கு சத்ரு ஜெயம் வேண்டும், யசஸ் பராக்கிரம சக்தி இதெல்லாம் எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிற. இந்த பராக்கிரம சக்திங்கிறது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 3ஆம் பாவத்தில் சொல்லியிருக்கு. 3ஆம் பாவம் தான் நம்மளுடைய பராக்கிரமஸ்தானம்னு பேர். அந்த 3ஆம் பாவாதி 6, 8, 12 எல்லா இடத்துல உட்காந்தா அவங்க பராக்கிரமத்தில் அவன் ஃபெயிலியர் ஆயிடுவான். ஆங்ஷியஸ்னஸ் அதிகமாகும், ஆங்ஸைட்டி அதிகமாகும். எங்கே என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் அப்படியே பொங்கிடுவாவா சில நேரங்களில், அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. அண்ட் தட் கேன் லீட் டு ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில். இப்படிலாம் வரும். வித்யாவந்தம் யசஸ்வந்தம் லக்ஷ்மிவந்தம் ஜனம் குருகு. பக்த ஜனங்கள் நல்ல வித்தை இருக்க வேண்டும். வித்தைகளில் பலவிதமான வித்தைகள் இருக்குது, நம்ம படிச்சாச்சு. நம்ம ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா, காம வித்யா, அஸ்திர வித்யா, தனுர்வித்யா, ஆயுர்வித்யா, அவித்யா, சர்வம் இருக்கு. அதனால எந்த வித்தை எனக்கு கீர்த்தியை உண்டாக்கி தருமோ, யசஸை எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குமோ, அந்த வித்தையை எனக்கு க்ஷாமம் இல்லாமல் இருக்க வேண்டும், அக்ஷய பாத்திரம் போல. அதுக்கு தான் ஐஸ்வர்யம்னு பேரு. அப்பேற்பட்டதான ஐஸ்வர்யவானாக நான் இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. அதற்கு ஏதாவது இடையூறுகள் இருந்தால் அதையெல்லாம் மாற்றி என்ன அனுகிரகம் செய்வாயாக அப்படிங்கிற. அடுத்தது பிரச்சண்ட தைத்திய தர்ப்பக்னே சண்டிகே பிரணதாய மமே. பிரச்சண்ட தைத்திய தர்ப்பக்னே சண்டிகே பிரணதாயமே ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி ஜுஷோஜகி. ஹே பரமேஸ்வரி, அதிபராக்கிரமம் புத்தி இருக்கக்கூடியதான தைத்தியர்களுடைய தர்ப்பத்தை நாசம் செஞ்சதான சண்டிகா பரமேஸ்வரி, அவங்களுடைய அகங்காரம், அவங்களுடைய அந்தகாரம், அவங்களுடைய கர்வம், அவங்களுடைய பராக்கிரம சக்தி, இதெல்லாம் ஒவ்வொரு அரக்கர்களுக்கும் இருக்கும். அதுக்கு பேர் தான் அரக்க சுபாவம். மண்ட கர்வம், ஈகோயிஸ்டிக்கு, இல்யூஷனிஸ்ட், அஜ்ஞான குடுக்கை. இப்பேற்பட்டவர்களுக்கு பராக்கிரமம், அதிபராக்கிரமம். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் வச்சுதான் சட்டம். அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாள். அதனால அதிபராக்கிரமம் செய்யக்கூடியவர்களான தைத்தியர்களுடைய தர்ப்பத்தை நாசம் செஞ்சதான, அதுதான் பிரச்சண்டம் அப்படின்னா அதிபராக்கிரமம். பிரச்சண்ட தைத்திய தர்ப்பக்னே, தர்ப்பக்னே அப்படின்னா அதுக்கு நாசம் செஞ்சவள், அக்னியை போட்டு துவம்சம் பண்ணா மாதிரி. சண்டிகே பிரணதாயமே, என்னை காப்பாற்றுவாயாக.
சதுர்புஜே சதுர்வக்திர சம்ஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி திசோஜகி. சதுர்புஜையாக இருக்கக்கூடியவள் அம்பிகா பரமேஸ்வரி. 4 புஜங்கள்லையும் அங்குஷம் புஷ்பபானம் சாவம் பாஷம் வச்சுருக்காளே, அந்த சதுர்புஜையானவளும் சதுர்முகனான பிரம்மாவினாலேயும் சம்ஸ்துதையானவள். சதுர்புஜையான பராசக்தியை சதுர்முகனான பிரம்மா போற்றிப்பாடி ஸ்துதி பண்ணி அம்பாளிடமிருந்து அனுகிரக ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்கிறார். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரி எனக்கு ரூபம் ஜெயம் யசஸ்தை கொடுத்து என்னுடைய சத்துருக்களை எல்லாம் நாசம் செய்வாயாக. கிருஷ்ணேன சம்ஸ்துதே தேவி சஸ்வத் பக்தியா ததாம்பிகே ரூபம் தேகி ஜெயம் தேகி யசோ தேகி திசோஜகி. கிருஷ்ணேன சம்ஸ்துதே தேவி, கிருஷ்ண பரமாத்மாவினால ஸ்துதிக்கப்பட்டவள். கிருஷ்ண பரமாத்மாவை வற்புறுத்தரா ருக்மிணி தேவி. பாருங்க, நம்ம கல்யாணமாகி கொஞ்ச நாள் ஆச்சு, மாமியார் மாமனார் எல்லாம் அக்கம் பக்கம் நடக்கிறதெல்லாம் கேட்குறா, குழந்தைய கொண்டு வா குழந்தைய கொண்டு வா, எங்களுக்கு பேர குழந்தைய பார்க்கணும், எங்களுக்கு இருக்க வேண்டி இல்லை வீட்டுக்குள்ள, தயவு செஞ்சு நமக்கு நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா, உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை, அதனால நமக்கு வேகம் ஒரு புத்திர பாக்கிய சந்தானம் உண்டாக வேண்டும், அதுக்கு என்ன அப்படின்னு வழி பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிற. அப்போ சொல்கிறார் ருக்மிணி தேவி, நீ மகாலட்சுமி ஸ்வரூபிணி, நமக்கு இப்போ பூலோக வாசம் மனிதர்களாக பிறந்திருக்கோம், நமக்கு நம்மளுடையதான ப்ளஸ் மைனஸஸ் எல்லாம் உண்டு. ஃபர்ஸ்ட் இது, ஆனால் இது பூர்ணாவதாரம் என்பதனால பலவிதமான சமத்காரத்தை எங்களால் காட்ட முடியும். பட் அது மனுஷ தர்மத்துக்கு எதிரானது. நான் இப்போ வரைக்கும் நான் மனிதன் தான் அப்படிங்கிறதான ஃபீலிங்ஸ் தான் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு பீப்புள். என்னுடைய சமத்காரெலாம் இப்போவே நான் காட்ட ஆரம்பிச்சுன்னா ப்ராப்ளமாக போயிடும் வாழ்க்கையில். அதனால் நான் இப்படி ஒதுங்கி இருக்க விருப்பறேன். பட் அப்படியே நமக்கு எப்படி குழந்தைகள் கிடைக்கும், அதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னா பராசக்தி கிட்ட தியானம் பண்ண சொல்கிறார். ஆக்சுவலி புத்திர பாக்கியத்துக்கும் சகல சௌபாகியங்களுக்கும் காரணமாக அப்படின்னா பரமேஸ்வரன். நீங்கள் கைலாசத்தில் போய் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணி பிரத்யட்சப்படுத்தி அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு. சரி அப்படி ஆகட்டுமா, நான் போயிடுறேன் அப்படிங்கிறார். ஹிமவல் பாசத்தில் போய் கிருஷ்ண பரமாத்மா தபம் செய்கிறார். பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி கேட்குற நேரத்தில் பரமேஸ்வரன் கூட அம்பாலும் சேர்ந்து வரா. பரமேஸ்வரன் அம்பாட்ட நீ வரவாண்ட, நான் தனியாக போகிற, என்ன மட்டும் தான் கூப்பிட்றாரு, நான் நமசிவாயனை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அப்படி நமசிவாயத்துக்குள் நான் இருக்கேனே, அப்போ என்ன பண்ண முடியும்? உனக்கு இப்போ உன்னுடைய சகோதரனை பார்க்கணும், அதை சொல்லு, அதுக்கு தான் இப்படி என்னை போட்டு இருக்கிறாய். சரி வா, 2 பேரும் சேர்ந்தே போவோம். எப்படி அவன் தபஸ் பண்ணுறனுடைய நோக்கம் என்னான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சாயிடுச்சு. அப்போ அதுக்கு தம்பதி சுரூபமாகவே எனக்கு தரிசனத்துக்கு கொடுப்போம், வா புறப்படுறோம். அப்படி 2 பேருமா சேர்ந்து பார்வதி பரமேஸ்வரனாக தரிசனம் கொடுக்குற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. கிருஷ்ணன் பார்த்தா ஈ நெவர் எக்ஸ்பெக்டட் பார்வதி வில் பி கமிங் அலாங் வித் ஹிம். ஒரு கூச்சம் கொடுத்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, ஐயா அந்த அம்பாள் என்னதான் இருந்தாலும், என்னதான் என்னோட சகோதரி ஆனாலும் இப்போ அவளுக்கு அம்பாள் ஸ்தானம் அல்லவா, பரமேஸ்வரனுடைய மனைவி ஸ்தானம் அல்லவா, எனக்கும் தயாருடைய ஸ்தானமாகி விட்டதே. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு முன்னாடி எப்படி புருஷன்மாருடைய பிரச்சனையை சொல்ல முடியும்? நிறைய பேருக்கு இந்த ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. கைனகாலஜிஸ்ட்கிட்ட போகிறதுக்கும், அப்புறமா செக்ஷுவல் டிசார்டரை டாக்டர்ஸோட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் எல்லாம் ரொம்ப பிரச்சனை. சின்ஸ் ஐ மீன் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங், எனக்கு இந்த விஷயங்கள் நம்ம நிறையா அதிகமாகவே தெரியும். என்னோட ஜோதிஷ் சாஸ்திரத்தில் ப்ரெக்னன்சி சைல்டு பற்றி ஸ்பெஷலைசேஷன். ஸோ இது ஒரு ஹெசிடேஷன் ஜெனரலாகவே 2 பக்கமே இருக்கும், ஆண்களுக்கானாலும் பெண்களுக்கானாலும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா இது எப்படி கேட்குறது, எப்படி வரத்தை கேட்குறதுன்னு தயங்குறார். சரி நம்ம வந்த காரியத்தை முடிச்சாகணும், நமக்கு டைம் வர இல்லை. இதுதான் மற்ற தெய்வங்களுக்கு கிருஷ்ணனுக்கு இருக்கிறதான வித்தியாசம். அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஃப்ளெக்சிபிள் ஆவார். சத்ருவுக்கு சத்ரு ஆவார், மித்திரருக்கு மித்திரமாவார், குருவுக்கு குரு ஆவார், சிஷ்யனுக்கு சிஷ்யன் ஆவார். எத்தனையும் ஹெசிடேஷன் கிடையாது. ஒரு அபரிமிதமான சத்குணம் இருக்கிறதான தெய்வாம்சம் இந்த கிருஷ்ண பரமாத்மா. எனக்கு அப்படியே சொல்லி பழக்கம், கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்ல வர, கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்லுது. கிருஷ்ணன் யாருக்காம் பேர் போட்டிருந்தா கூட அவள் நான் கூப்பிடுறதே கிருஷ்ண பரமாத்மா தான் கூப்பிடுவேன் ஜெனரலாக. இது சொல்கிறா, எனக்கு சந்தான பாக்கியம் வேணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். அடாடாடாடா, நீ கூப்பிட்டுட்டா நானே வந்திருப்பேனே அங்கே, நீயே இங்கே வந்து தபஸ் இல்லையே பகவான், நான் இப்போ மனுஷ ரூபம். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்லவா. நாளைக்கு வருங்காலத்தில் ஜனங்கள் சொல்ல வேண்டாமா, நான் அம்மா உட்காந்து தபஸ் பண்ணி பிரத்யட்சப்படுத்தி உங்கள்கிட்டேருந்து வரம் வாங்கி நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு பகவான் வரம் கொடுக்குறார். 10 குழந்தைகளை பெற்று சகல சௌபாகியங்களோட வாழ்வாய் அப்படின்னு. அந்த 10 குழந்தைகளுக்கும் 100 1000 குழந்தைகள் வரும். அம்பாளும் சேர்ந்து ததாஸ்தூன்னு சொல்கிறான். கிருஷ்ணன் கேட்டிருப்பார், நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா சும்மா தூண்டி விடுறேன், நான் 1-2 குழந்தைகள் வேணா கேட்டுன்னு வந்திருக்கேங்க. அவரே தாராளமான மனசு, சிப்ரபிரசாதன், 10 குழந்தைகள் எடுத்துக்கோ கிருஷ்ணா உனக்கு அப்படின்னு. பிரத்யும்னன் முதல்ல பிறக்கிற குழந்தை. அதில் ஒரு நல்ல விசித்திரமான கதைகள்லாம் உண்டு தேவி பாகவதத்தில். இந்த பிரத்யும்னன் கடைசியில் ரஷ்யாவை போய் அங்கே செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறார்.
அதனால் அங்கே சம்ஸ்கிருத பாஷை உண்டு. இன்றைக்கும் ரஷ்யன் பாஷை பேசுறது சம்ஸ்கிருதம் பேசுகிற மாதிரி இருக்குது டோனாலஜியில். அதெல்லாம் ஒரு கதை அங்கே இருக்கட்டும். அப்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து பரமேஸ்வரனை தியானம் பண்ணி பூஜை பண்ணி அவர் இந்த ஒரு வரத்துக்காக போய் சாதிச்சுக்கிறார். அப்போ அந்த இடத்துல அம்பாள் வந்து இல்லாமல் பரமேஸ்வரனால் அருள் பண்ண முடியாது அப்படிங்கிறத அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்ததுனால, இது தவிர வேறு பல இடங்களில் கிருஷ்ண பரமாத்மா வந்து பராசக்தியை வந்து ஆராதனை பண்ணியிருக்கார். ஸ்ரீராம அவதாரத்தில் வந்து காளி தேவியை வந்து பிரார்த்தனை பண்ணி யாக யஜ்ஞாதிகளை பண்ணி பகவதிகிட்டேருந்து அனுகிரகம் வாங்கியிருக்கார் ராவணனை ஜெயிக்கிறதுக்காக. பல இடங்களில் கிருஷ்ண பரமாத்மான கதையை நிறைய பேர் நான் சொல்கிறேன். அதனால கிருஷ்ணேன சம்ஸ்துதே தேவி, கிருஷ்ண பரமாத்மாவால் ஸ்துதிக்கப்பட்டவள். சஸ்வத் பக்தியா ததாம்பிகே. இது எதுக்காக மார்க்கண்டேய மகர்ஷி அவா ஒன்றை பிரார்த்தனை பண்ணா இவா ஒன்றை பிரார்த்தனை பண்ணா ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்கிறா தெரியுமா? அப்படி சொல்கின்ற நேரத்தில் அம்பாளுக்கு வந்து தயை, சக்தி, தாத்பரியம் அதிகமாகும். இப்போ நாமளே வந்து ஆஹா நல்லவன்பா அப்படிங்கிறத விட இன்னென்ன மாதிரியெல்லாம் நல்லவன்னு சொல்கிற நேரத்தில் நமக்கு ஆஹா என்ன இப்படியெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு அவங்கள்ட்ட ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகும். அவங்கள்ட்ட வந்து நம்ம கொஞ்சம் ஃபேவரட்டிசம் ஜாஸ்தி பண்ணுவோம். ஸ்துதியினால் மயங்காத்தவா உலகத்தில் யாருமே இல்லை. அதில் முக்கியம் பகவான்களுக்கு ஸ்துதி தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீ வந்து பிரம்மாவை காப்பாற்றினவள், மார்க்கண்டேயனை காப்பாற்றினவள், இந்திரனை காப்பாற்றினவள், சண்டமுண்டாசுல நிகிரகம் பண்ணவள், இப்படியெல்லாம் விதமாக சொல்ல பகவானுக்கு நம்மளுடைய இந்த புகழ் கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை உண்டாக்கும். பகவான் ஏற்கனவே சந்தோஷத்தினுடைய மாதிரிகை, சந்தோஷத்தினுடைய பொருளே பகவான் தான். அப்போ அந்த சந்தோஷம் வந்து அதிகமான என்னாகும்? ஆனந்தமாகும். அந்த ஆனந்தம் வந்து பரமானந்தமாகும். பரமானந்த விக்கிரகாயை நமகான கிருஷ்ண பரமாத்மனுடைய உடம்பை வர்ணனை பண்ணுறாரு. அப்படி இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இறைவனை ஸ்துதி செய்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பல இடங்களில் காரியங்கள் சாதிக்கிறதுக்கு ஸ்துதி பண்ணத்தான் செய்கிறான். அப்படி காரியங்கள் நடத்தி கிடைக்கிறது ஸ்துதி இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இருக்கக்கூடியதான ஒரு நியமம் இது. ஸ்துதி ரொம்ப முக்கியம். கிருஷ்ணேன சம்ஸ்துதே தேவி சஸ்வத் பக்தியா ததாம்பிகே. கிருஷ்ண பரமாத்மா ஒன்று பல நேரங்களில் ரொம்ப பக்தி சத்தையோட கீர்த்தனம் பண்ணி உன்னை ஸ்துதி பண்ணி உன்னிடமிருந்து அனுகிரகத்தை வாங்கி கொண்டிருக்கார். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரி எனக்கு ரூபம், ஜெயம், யசஸ் இதை தந்து சத்ருக்களை நாசம் செய்வாயாக. ஹிமாச்சல சுதாநாதா பூஜிதா பரமேஸ்வரி ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, துஷோஜஹி. பார்வதிபதியான பரமேஸ்வரனை வந்து பராசக்தியான உன்னை பூஜை செய்திருக்காரே, அப்பேற்பட்டதான அந்த பூஜையினுடைய மகத்துவத்தில் அவர்களுக்கு தேவையான அனுகிரகத்தை கொடுத்தவளே பரமேஸ்வரி, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹிமாச்சல சுதாநாதா. ஹிமாச்சல சுத யாரு? பார்வதி தேவி. அவளுடைய நாதன் யாரு? பரமேஸ்வரன். பூஜிதா அப்படின்னா பூஜை செய்தது. பரமேஸ்வரன் பூஜை செஞ்சதான பராசக்தி. பராசக்திக்கு எல்லாரோட மேலானவள் பரமேஸ்வரி. இதை தவிர்த்து பாரியா பர்த்தாவுக்கு பூஜை செய்கிற வழக்கம் உண்டு, பர்த்தா பாதிக்கு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. இந்த சித்தாந்தங்கள்ல இருந்து இப்போ இருக்குது, சாஸ்திர புஸ்தகங்கள் இருக்குதெல்லாம் ஜனங்கள் பிராவலியத்தில் கொண்டு வரதில்லை. அதை வந்து வேற விதமாக உபயோகப்படுத்திக்கிறார், அவ்வளோதான். அது பக்தி மார்க்கம் வழியாக உபயோகப்படுத்துறதை வந்து இப்போ காம மார்க்கம் வழியாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது வந்து அதனோட நடைமுறை மாறிவிட்டது, அவ்வளோதான். சுராசுர சிரோரத்ன நிகிருஷ்ட சரணே அம்பிகே ரூபம் தேஹி, ஜெயம் தேஹி, யசோ தேஹி, துஷோஜஹி. சுராசுர சிரோரத்ன கிருஷ்டச்சரணே அம்பிகே. அதாவது சுர அசுரன் அப்படின்னா, சுரன் அப்படின்னா தேவன், அசுரன் அப்படின்னா அரக்கன். இந்த சுரனும் அசுரனுமே இரண்டு பேர்களும் பராசக்தியினுடைய பாதங்களில் வந்து நமஸ்காரத்தை செய்கிறார்கள். எப்படி நமஸ்காரம் செய்கிறார் அப்படின்னா, அவங்க நமஸ்காரம் செய்கிற நேரத்தில் அவங்களுடைய கிரீடம், அந்த கிரீடத்தில் மணிகள், ரத்னங்கள், மணிகள் எல்லாம் கோர்த்து வச்சிருப்பார்கள், முத்துக்கள் எல்லாம் இருக்கும். இதனால அம்பிகையினுடைய திருவடிகளை, பாதங்களை மெல்ல தொடுகிறார்கள். கிரீடத்தை வைத்துக்கொண்டே சில பேர் கீழத்தை வைத்துக்கொண்டு நமஸ்காரம் செய்கிறார். சில பேர் கீழத்தை கட்டிட்டு கையில் வச்சுன்னு தன்னுடைய சிரோபத்வத்தை அம்பாளுடைய பாதங்களில் இடித்து நமஸ்காரம் பண்ணுறா. இதுக்கெல்லாம் காரணம் உண்டு. இந்த வெச்சுண்டவா எப்படி நமஸ்காரம் பண்ணுறான்னு சௌதரிகளில் வியாக்கியானம் பண்ணு. அதாவது கயட்டிட்டு கிரீடத்தை கயட்டி கியூவில் நின்று அம்பாளுடைய பாதத்தில் நமஸ்காரம் செய்யறதுக்குள் அவசரம். அம்பாள் எழுந்து போயிடுவாளோ, இல்லை நாம நமஸ்காரம் பண்ணுறதுக்குள்ள வேற யாராவது நமஸ்காரம் பண்ணிடுவாளோ, தன்னுடைய தலையில கிரீடம் இருக்குங்கிறதான எண்ணம் கூட மறந்து வந்து அம்பாவுடைய பாதத்தில் விடுவார்கள். அப்படிதான் அதனுடைய பாவனை. அதனால அகம்பாவத்தினால நான் இந்திரன், நான் கிரீடத்தை வச்சு நமஸ்காரம் பண்ண அப்படி எல்லாம் அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால சுராசுரர்கள் எல்லாம் அந்த முக்குட்டமணி அப்படின்னு பேரு, முகுடத்தில் இருக்கக்கூடியதான
கிரீடத்தில் இருக்கிறதா அந்த மணிகளோட பராசக்தியினுடைய அந்த திருவடிகளை, மலர் போன்றதான அந்த திருவடிகளில் இந்த மணிகளுடைய ஸ்பர்சனம் பட்டு அம்பாள் உணர்ந்து கண்விழித்து பார்க்கிறாள். அப்பேற்பட்டதா எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் தந்தருள்வாயாக, என்னுடைய வைரிகளை நாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இந்திராணிபதி சத்பாவ பூஜிதே பரமேஸ்வரி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி திசோஜகி. இந்திராணிபதினா இந்திரன், சஜிதேவியினுடைய காந்தன் அல்லது பர்த்தா. உத்தம பக்தியோட பூஜை செய்கிறார். பல இடங்களில் இந்திர ஸ்துதியும் இந்திர பூஜையும் உண்டு தேவி பாகவத்தில், அந்த தெரிஞ்சு போகும் டீட்டெயிலாக. அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் இந்திர பதவி திரும்பி கிடைக்கிறது இந்திரனுக்கு. அப்பேற்பட்டதான எனக்கு ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் தந்து என்னுடைய சத்துருக்களை நாசம் செய்ய வேண்டும். தேவி பிரச்சண்டதோர் தண்ட தைத்திய தர்ப்ப விநாசினி ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி துஷோஜகி. அதிபலசாலிகளாக இருக்கக்கூடியதான பிரச்சண்ட, முன்னாடி சொன்ன அதே அர்த்தம், பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடியதான பாகுதண்டங்களோடு இருக்கக்கூடிய கையிலெல்லாம் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான தைத்தியர்களை, அவர்களுடைய அகங்காரத்தை முறியடிக்க செஞ்சவள் தேவி, அவர்களை நாசம் செஞ்சவள். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரி, உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு நீ தயவு செஞ்சு ரூபத்தையும் யசஸ்தையும் ஜெயத்தையும் தந்து என்னுடைய வைரிகளை நிர்நாசம் செய்ய வேண்டும். தேவி பக்த ஜனோத்தாம தத்தானந்தோதயே அம்பிகே ரூபம் தேஹி ஜெயம் தேஹி யசோ தேஹி திசோஜகி. பக்தர்களுக்கு நித்தியானந்தத்தை கொடுக்குகின்றா பரமேஸ்வரியான என் அம்பிகே, என் தேவி, எனக்கு நீ ரூபத்தையும் ஜெயத்தையும் யசஸ்தையும் தந்து வைரிகளை நாசம் செய்ய வேண்டும். தேவி பக்த ஜனோத்தாம தத்தானந்தோதயே அம்பிகே. அம்பாள் கிட்ட என்னதான் கேட்டால் கொடுக்க மாட்டாள், சர்வத்தையும் வாரி விதறக்கூடியவள் தேவி. அதனால்தான் இந்த ஓரோ திருநாமத்திலையும் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கார்கள். கிடைக்க வேண்டியதான ரொம்ப முக்கியமான அம்பாளுடைய ஆசீர்வாதம் எது அப்படின்னா மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான லோகமாதா ஜெகதம்பிகே, உனக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக பத்னீம் மனோரமாம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய கலோத்பவா. பத்னீம் மனோகராம் தேவி, மனோகரமாக இருக்கக்கூடியவள், மனோவிருத்தியை செய்யக்கூடியவள் அல்லது மனோவிருத்தியை செய்ய வைக்கக்கூடியவள். மனசினால பகவானை ஆராதனை பண்ணினா பகவானுக்கு பிரியம் அதிகம், உடம்பை வச்சு நமஸ்காரம் பண்ணுறத விடையும் பூஜை பண்ணுறத விடையும். அதனால்தான் அந்த மனோவிருத்தியை அனுசரணமாக ரொம்ப டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணக்கூடியவள். மனோவிருத்தியில் அவ்வளோ மகத்துவம். துர்க சம்சார சாகரஸ்ய தாரிணீம், இந்த சம்சார சாகரத்தை தாரணம் செய்யக்கூடியது, ஜெயிக்கிறது, வெளியில் வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. பெரிய 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 மகர்ஷிகள் கூட மாட்டிக்கிறாதில்ல. ரொம்ப முக்கியமான ஒரு கதை விஸ்வாமித்திர மகர்ஷியினுடையது. மேனகா பலவிதமான பிரம்மாதி லெவலில் இருக்கக்கூடியவர்கள் கூட, யுதிஷ்டர், நம்ம வசிஷ்டர் தன்னுடைய புத்திரன் இறந்து போனார் அப்படின்ட்டு என்னெல்லாம் பராக்கிரமம் பண்ணியிருக்கார் தெரியுமோ, இவ்வளோக்கு பிரம்ம ரிஷி. ஸோ அதனால் இந்த சுகதுக்கங்கிறத அனுபவிக்கிறது எல்லாரும் தான், எந்த வர்க்கமாக இருந்தாலும் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது. பசு மிருகங்களில் இருந்து மனிதர்கள், அரக்கர்கள், பிசாசுக்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள், அனைத்து ஜீவராசிகளும் சுகபோகங்களை அனுபவிக்கத்தான் செய்கிறார்கள், துக்கத்தையும் அனுபவிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இங்கே நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, பத்னியும் மனோகராம், நல்ல பத்னியோட மனோகரமான பத்னியை கிடைக்க வேண்டும். சாதா பெண்ணா எனக்கு அமைய வேண்டாம். ரொம்ப விசேஷமான நல்ல சத்ஸ்வபாவம், அழகு, 32 லட்சணங்கள் இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி. அப்படி சொன்னால் ஈஸியாக போயிடும். தேகி மனோவிருத்தானுசாரிணியும், என்னுடைய மனோவிருத்திக்கு ஏற்ற மாதிரி அவள் நடந்துக்கலாம். நான் மனசில் என்ன எண்ணுகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அவள் நடந்துக்கணும். அதுக்கெல்லாம் சமசப்த ஜாதகங்கள் தான் நடக்கும். அது இல்லைன்னா புருஷனோட ஜாதகத்தில் இருக்கிறதா 5ஆம் பாவாதிபதி லக்னாதிபதி பெண்ணனுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் உட்காரணும். அவளுடைய 7ஆம் பாவாதிபதி புருஷனுடைய 5ஆம் பாவத்திலேயோ லக்னத்திலேயோ உட்காரணும். அப்படியானா மனசுக்கும் இந்த களத்திர பாவத்துக்கும் ஒரு லாக் விழுந்துடுறது, ஒரு சம்பந்தம் வருது. அப்போ இவன் என்ன நினைக்கிறானோ அதை அவள் பண்ணுவேன், அவள் என்ன நினைக்கிறாளோ அது இவன் பண்ணிட்டு வருவார். அந்யோன்யம் அவ்வளோ அழகாக, சமசப்தமம்னு பேர், 7 இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பத்னீம் மனோரமாம் தேஹி, எனக்கு மனோரமையாக இருக்கக்கூடியதான ஒரு பத்னியை கொடு. அதை தவிர்த்து மனோவிருத்தானுசாரிணி, என்னுடைய மனசுக்கேற்ற மாதிரி
என்னுடைய மனசினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடியதான தாரிணீம், அது தருணியாக இருக்க வேண்டுமாம், கிழங்கிழந்து வேண்டாம், எனக்கு ரொம்ப இளம் பிராயத்தில் நவகன்னிகையாட்டமாக இருக்கக்கூடியதான தருணி ரத்னமான ஒரு அழகான பெண்மணியை எனக்கு தா. துர்க சம்சார சாகரஸ்ய கலோத்பவா, இந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறமா இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்ன நீ காப்பாற்றுமா, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு சர்வபோக சுகங்களில் அனுபவிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எனக்கு மோட்சத்தையும் கொடு அப்படிங்கிறார். ரொம்ப சத்குல ஜாதியாக இருக்க வேண்டும் அவள், மனசுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இப்பேற்பட்டதான ஒரு மனைவியோட வாழ்ந்ததுக்கு அப்புறமா நீ எனக்கு மோட்சத்தையும் கொடு அப்படின்னு பண்ணிக்கிறார். பராசக்தியை தியான பூஜைகள் எல்லாம் பண்ணினா இகத்திலையும் பரத்திலையும் சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதான ஒரு மெசேஜை தான் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு கொடுக்க விரும்புகிறார். சாதாரணமாக ஒரு புருஷனுக்கு பத்னி எதற்காக அப்படின்றால் யஜ்ஞானுஷ்டானத்துக்காகத்தான் பத்னி. இது ஒரு பெரிய கதை இருக்குது. பிரம்மதேவன் சரஸ்வதி தேவி ஒரு நாளைக்கு கோச்சின்னு போயிட்டா, சாவித்திரி தேவி உருவாக்கினார். ஏன் சாவித்திரி தேவியை வச்சுட்டு யஜ்ஞத்தை முடிக்கிறார். சரஸ்வதி தேவிக்கு கோபம் வருது. அது மாதிரி நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேட்டிவ் கதைகள்லாம் இருக்குது. எல்லாம் சொல்கிற சமயம் கட்டுறதில்ல. இது ரொம்ப ப்ரீஃபான ஒரு உள்ளடக்கம் இது. ஆகவே பத்னின்னு ஜென்ரலாக பத்னின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புருஷனுடைய சொத்து. புருஷனுக்கு யஜ்ஞானுஷ்டானத்துக்கு துணையாக இருக்கக்கூடியவள் என்பதனால அவளுக்கு பத்னி என்றதான பேர் வந்திருக்கு. பாபத்திலிருந்து காப்பாற்றி தத்துவ வடிவமான பரமாத்மாவோட ஐக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி யாதோ எவளோ யாரோ அவள் தான் பத்னி. பாவ செயலை இல்லாமல் செய்ய வைக்கக்கூடியதான கர்மாக்களை செய்ய வைக்க புருஷனை தூண்டிவிட வேண்டும். அதனால் அவளுக்கு தர்மபத்னி என்றதான பெயர். பாவ செயல்களை செய்ய வைக்கக்கூடியவளான ஒரு பாதகி, பாவம் செய்தவள் ஒருவனுக்கு மனைவியாக வந்தாளானா அவனுக்கு அடுத்த எவ்வளோ எவ்வாயிரம் சொல்ல வேண்டாம், எத்தனை ஜென்மா எடுத்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் பெண்களும் சரி புருஷர்களும் சரி வேண்டிக்க வேண்டும் பகவான்கிட்ட. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் பண்ணா பெறும் திருமணத்துக்கு முன்னாடி. இதை ஒரு 21,000, 50,000, 108,000 ஜபம் பண்ணணும். என்ன மந்திரம்? பத்னீம் மனோரமாம் தேஹி. தேஹி, ஓகே, தேவி இல்ல, தேஹி. தேஹினா எனக்கு, என்னுடைய இந்த தேகத்துக்கு, இந்த உடம்புக்கு. பத்னீம் மனோரமாம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய கலோத்பவாக. கலை என்றால் இங்க ஜீவன். ஆகவே ஒரு மனிதனுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு பத்னி தேவை. அந்த எண்ணங்கள் சாத்திய குணமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த புருஷன் விசுத்த புருஷனாகி விடுவான், சுத்தவன் ஆகிவிடுவான் பை டிஃபால்ட். அந்த பத்னியினுடைய சம்சர்க்கத்தினால அந்த பத்னி அக்கம் பக்கம் நிறைய வீடுகளில் பார்க்கலாம். அது ஒரு பெண் இருக்கிற வீட்டில் ஒரு ஸ்ரீத்துவங்கிறது ஒன்று இருக்கும். அவள் எப்பேற்பட்ட பெண்ணாகட்டும் பரவாயில்லை. ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தை ஒரு ஸ்ரீத்துவங்கிறது பிரத்யட்சமாக அனுபவிக்க முடியும். பெண் இல்லாத வீட்டுக்குள்ள அந்த ஸ்ரீத்துவத்தை நம்மளால் பார்க்கவும் முடியாது. இது யார் எப்பேற்பட்ட எத்தேஸ்ட் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அம்மாவாகலாம், சகோதரி ஆகலாம், மனைவி ஆகலாம், ஏதோ ஒரு ஸ்திரீனுடைய சுவாசோச்சாசம் அந்த குடும்பத்தில் இருக்கணும், அந்த கிரகத்துக்குள்ள. அந்த லெவலே டிஃப்ரெண்ட். அதனால ஆத்ம சமர்ப்பண ஸ்வரூபமான யத்னத்தை செய்வதற்கு தன்னுடைய ஆத்மபந்துனா பரமேஸ்வரர் மகாதேவன், இறைவனுக்கு பேரு தான் ஆத்மபந்து. ஆனால் செயற்கையாக ஒரு ஆத்மபந்து உருவாகிறது வாழ்க்கையில். அதுதான் மனைவி கீக்கி புருஷன், புருஷனுக்கு மனைவி. செயற்கையாக உருவாக்கப்பட்டதான ஆத்மபந்தம். அந்த ஆத்மபந்தம் தான் குழந்தைகளை உருவாக்குறது. அது ஆத்மஜன் பேர் குழந்தைக்கு. ஆத்மஜா ஆத்மஜன், ஆத்மஜன் ஆண் குழந்தை, ஆத்மஜா பெண் குழந்தை. அப்படி ஆத்மாவை, அதாவது இங்கே ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மா தான். ஓகே, இந்த ஜீவாத்மாவனுடைய தொடர்கதையில் செயற்கையாக இருக்கக்கூடியதான ஆத்மசுகந்தான் புத்திர பௌத்திராதிகளும் மனைவிகளும் எல்லாம். மனைவிகள் சொல்கிறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக. 4 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளதான அதிகாரம் உண்டு. ஒரு காலத்து அப்படிலாம் இருந்து இப்போ எல்லாம் கட்டாயிடுது. ஒரு கணக்கில் நல்லது இல்லவா? ஆகவே பத்னி மனோகராம் தேஹி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்க சம்சார சாகரஸ்ய கலோத்பவாம். இதம் ஸ்தோத்திரம் படித்வாது மகாஸ்தோத்திரம் படேன்னரஹ சது சப்தசதீ சங்க்யா வரமாப்னோதி சம்பதஹ.
இதம் ஸ்தோத்திரம் படித்வாது, இந்த ஸ்தோத்திரத்தை மகாஸ்தோத்திரம் என்கிறதான சப்தசதி ஸ்லோகத்தை படிப்பதற்கு முன்னாடி இந்த அர்க்கல ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் படனம் செய்வார்களோ, படனம் தானே சொல்லியிருக்குங்க, ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது, சும்மா படிச்சுட்டு போனா போயிடும். மார்க்கண்டேய மகர்ஷியினுடைய பைலேட்டரல் எக்ரிமெண்ட் தேவியோட சும்மா சில்லறையாக இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சது சப்தசதி சங்கியா வரமாப்னோதி சம்பதா, எப்படி போட்டிருக்கா பாருங்கோ இதை நம்ம நெகோசியேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை. அதாவது இதை யார் ஒருவர் இந்த அர்க்கல ஸ்தோத்திரத்தை சப்ததி மகா ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணுவதற்கு முன்னாடி ஜபம் செய்வார்களோ அவர்களுக்கு சப்தசதி சங்கியா வராமாப்னோதி, சப்தசதி ஸ்தோத்திரத்தை ஜபம் செஞ்சால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை, இந்த அர்க்கல ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்வதனாலேயே அடைய வேண்டும் அப்படின்னு அம்பாடம் அனுகிரகம் வாங்கி வரம் வாங்கி வச்சுருக்கார். அதைத்தான் பக்த ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். அதனால விதிபூர்வகமான சப்தசதி பாராயணத்துக்கு முன்னாடி இந்த அர்க்கல ஸ்தோத்திர கீர்த்தனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அன்அவாய்டபிள் ஆல்சோ. இது அர்க்கல ஸ்தோத்திரம் சமாப்தம். அடுத்த வாரத்தில் 5வது பாதம், நவாங்கத்தில் 5வது பாதம்ங்கிறதான கீலக ஸ்தோத்திரத்தை தெரிந்து கொள்வோம். கீலக ஸ்தோத்திரம் எதுக்கு என்றால் உத்திஷ்ட பலசித்தியர்த்தம், உத்திஷ்ட காரிய பலசித்தியர்த்தம். நம்ம எதை எண்ணுகிறோமோ அது பரிபூர்ணமான பலனை கொடுப்பதற்காகத்தான் அதாவது கீலக ஸ்தோத்திரம். அப்படி கவசம், அர்க்கலம், கீலகம் ரொம்ப முக்கியமாகிறது இந்த நவாங்கத்தில். ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ, சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.